ஸ்டார்ட் பண்ணலாம். ஓங்காரம் பிந்து சயுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினः காமதம் மோக்ஷதம் சைவ ஓங்காராய நமோ நமः. அவிரல சப்தகனோபா பிரக்ஷாலித சகல பூதலமல கலங்கா முனிபிருபாசித தீர்த்தா சரஸ்வதி ஹரது மோதுரிதாம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயாம் சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சான்றோர்களே, இந்த ராமர் கதை என்று சொல்லக்கூடிய ஜெயின ராமாயணத்தை நேற்றிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த ஜெயின ராமாயணத்தில் தசரதன் தசானனன் இருவரும் பிறந்திருக்கிறார்கள். தசரதனுக்கு ராமர், இலக்குமணர், பரதன், சத்ருக்னன் என்ற 4 பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். அதுபோல தசானன் என்று சொல்லக்கூடிய ராவணோடு விபீஷணன், கும்பகர்ணன் என்று நாம் கூறுகின்ற பானுகர்ணன் மற்றும் சந்திரனகா இவர்களும் பிறந்திருக்கிறார்கள் என்ற கதையை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு இன்று மேற்கொண்டு கதையை பார்ப்போமாக. இந்த தசானனன், கும்பகர்ணன், விபீஷணன் முதலானோர் இளம் பருவத்தை அடைந்து ஒரு நாள் தாயுடன் மாடியில் அமர்ந்து கொண்டு முன்னோர்களை பற்றியும் குடும்ப உறவினர்களை பற்றியும் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆகாய மார்க்கமாக ஒரு வித்யாதரன் மிகவும் பிரகாசம் ஒளி பொருந்தியவனாகி சென்று கொண்டிருந்தான். அந்த வித்யாதரனை பார்த்தவுடன் தசானனன் தன்னுடைய தாயை பார்த்து, இது யார், எந்த தேவன் இவ்வளவு பிரகாசமாக தெரிகிறானே என்று கேட்க, அதற்கு தாய் சொல்வாள், இவன் தேவன் அல்ல, இவன் நம்மை போன்ற ஒரு வித்யாதரன் தான். இவன் உண்மையில் எனது அக்காளுடைய மகன். இவன் பெயர் வைஷ்ரவணன். வைஷ்ரவணன் எனது அக்காவாகிய கௌஷிகி என்பவனுடைய மகன் என்று கூறி, இவனுக்கு பல்வேறு வித்தைகள் எல்லாம் சித்தியாக இருக்கின்றன. இவன் இந்திரனால் நியமிக்கப்பட்ட இலங்கையினுடைய பாதுகாவலனாவான். இந்திரன் என்பவன் உன்னுடைய தாத்தாவாகிய மாலியை கொன்று சுமாலியை இலங்கையை விட்டு விரட்டி விட்டான். எனவேதான் நாம் இப்பொழுது இந்த பாதாள இலங்கையில் இருக்கின்றோம். ஆக இப்படியெல்லாம் அந்த வைஷ்ரவனின் பற்றிய வித்யாதரனை பற்றி எடுத்து கூறும் பொழுது, அதற்கு தாத்தா மாலி மரணத்திற்கு காரணமான இந்திரனை பற்றியும் இவற்றையெல்லாம் தாய் தசானனுக்கு எடுத்து சொல்ல, அதை கேட்டு தசானனன், விபீஷணன் முதலானோர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தாய் குழந்தைகளுக்கு சொல்கிறார், இந்த இலங்கை தாத்தா அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய விருப்பத்தோடு இப்பொழுது இருந்து வருகிறார். எனவே சுமாலி தசானனுடைய தாத்தா, எனவே அந்த தாத்தா எப்படியாவது இலங்கையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டு வருகிறார். இரவு பகலாக அவருக்கு இதே கவலைதான் என்றெல்லாம் சொல்லி அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக குழந்தைகளிடம் இப்படிப்பட்ட நடந்த வரலாற்றை சொல்ல, அதன் பிறகு அந்த வைஷ்ரவணன் அக்காவுடைய மகன் என்றாலும் கூட இந்திரனால் இழைக்கப்பட்ட அநீதியை நம் குழந்தைகள் மீட்டு தர வேண்டும், அந்த அநீதிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாய் இவர்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி கொண்டு வர, அப்பொழுது மேலும் சொல்லுகின்றார், நீங்கள் பெரியவர்களான பிறகு தாத்தாவுடைய கனவை எப்படியாவது நனவாக்க வேண்டும் என்று கூறி இப்படியெல்லாம் குழந்தைகளை நல்ல வீரத்தோடு வளர்வதற்காக இப்படிப்பட்ட நடந்தவற்றையெல்லாம் சொல்ல, அதற்கு பானுகர்ணன் சொல்றார். அந்த குழந்தை அவன் சொல்றான், நீங்க அப்பா ரொம்ப கவலையோடு இருக்கிறார், தாத்தா ரொம்ப கவலையோடு இருப்பதாக சொல்கின்றீர்கள், ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியவில்லையே, தாத்தாவை பார்க்கும்போது அமைதியாகத்தானே இருக்கிறார், அவர் கவலை கொண்டிருப்பது போல தெரியவில்லை என்று சொல்ல, அதற்கு தாய் சொல்லுகிறார், உண்மையில் அவருக்கு மனதில் கவலை இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக் கொள்வதில்லை,
பெரியோர்கள் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள். எப்படி மரம் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துவதில்லையோ அதுபோல பெரியோர்கள் எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் மனதிலேயே வைத்துக் கொள்வார்கள், வெளிப்படுத்துவது கிடையாது. அதுபோலதான் உன்னுடைய தாத்தாவும் தன்னுடைய கவலையை மனதில் வைத்துக் கொண்டு காலத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காலம் வரும், மீண்டும் நம்முடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்றெல்லாம் விளக்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறார் தாயார். அதன் பிறகு இவர்கள் எல்லாம் அப்படி என்றால் நாம் எப்படியாவது அந்த இலங்கையை மீட்டாக வேண்டும் என்பதற்காக இந்த மூவருமே, தசானனன், பானுகர்ணன், விபீஷணன் மூவரும் இப்பொழுது குழந்தைகளாக, அதாவது இளம்பெரும் பெரிய வாலிபர்களாக இன்னும் ஆகவில்லை. இருந்தாலும் எப்படியாவது நாம் இதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் எல்லாம் வித்யாதரர்கள் என்பதால் காட்டில் சென்று தவம் செய்து பல்வேறு வித்தைகளை சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து 3 பேரும் காட்டுக்கு செல்கிறார்கள். தவம் பல செய்கிறார்கள். அசையாத நிலையில் நின்று கொண்டு வித்தைகளை சாதிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி முயற்சி செய்யும் பொழுது தசானனுக்கும் மற்ற பானுகர்ணன், விபீஷணன் ஆகியோரும் எவ்வளவோ வித்தைகளை சாதிக்கிறார்கள். அப்படி சாதிக்கும் பொழுது இவரை பரீட்சை செய்வதற்காக, இவர்கள் தவம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக ஜம்பூத்வீபத்தினுடைய ஒரு அரசன், அனாவிரதன் அவன் பெயர். ஜம்பூத்வீபம் என்றால் நாம் சொல்லுகின்ற இந்த ஜம்பூத்வீபம் அல்ல, அது வேறொரு சிறிய தீவு, இலங்கை பக்கத்தில் எங்கோ இருந்ததாக வரலாற்றிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தீவினுடைய அரசன் ஒருவன், அனாவிரதன் அவன் பெயர். அவன் யட்ச அரசன். அவன் தன்னுடைய மனைவிகளுடன் அங்கு வந்தான். வந்து அந்த 3 தசானன் முதலான 3 சகோதரர்களும் தவம் செய்யும் இடத்தின் அருகே வந்து அவர்களுடைய தவத்தை கலைப்பதற்காக ஏதேதோ செய்கிறான் தன்னுடைய வித்தையால். இவருடைய தாய், தந்தையர், தாத்தா, உறவினர்கள் எல்லோரும் இறந்து விட்டது போலவும், எல்லோரும் மிகுந்த துன்பத்தை அடைந்திருப்பது போலவும், அழுவது போலவும், இப்படியெல்லாம் பல்வேறு காட்சிகளை அங்கு செயற்கை முறையிலே காட்டி எப்படியாவது இவர்களுடைய தவத்தை கலைத்து இவர்களை எப்படியாவது அந்த நிலையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் பானுகர்ணன், விபீஷணன் சற்று இந்த காட்சியை கண்டவுடன் ஓரளவு அவர்கள் தவத்திலிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆனால் தசானனன் என்று சொல்லக்கூடிய ராவணன் எதற்கும் அசையாமல் ஸ்ட்ராங்காக, உறுதியாக நின்று தவத்தை தொடர்ந்தான். ஆகையினால் அவனுக்கு பல்வேறு வித்தைகள் சித்தியாகின. ஆனால் பானுகர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் 4-5 வித்தைகள் மட்டுமே சித்தியாகின. தசானனுடைய இப்படிப்பட்ட ஆழ்ந்த அந்த தவ வலிமையை கண்டு அனாவிரதன் மிகவும் மகிழ்ந்து அவன் இந்த தசானனன் தவம் கலைந்த பிறகு அவனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய இப்படிப்பட்ட தவத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எப்பொழுதெல்லாம் என்னை நினைப்பாயோ அப்பொழுது நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்னை நீ நினைத்த மாத்திரத்திலே நான் உன்னிடம் வருவேன். எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதும் பொழுது நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்றெல்லாம் அவனுக்கு சொல்லி, அது இல்லாமல் இவன் சாதித்த வித்தைகள் இல்லாமல் அந்த அனாவிரதனும் எவ்வளவு வித்தைகளை ராவணனுக்கு, தசானனுக்கு தந்து செல்கிறான். இப்படி தசானனன் அனைத்து வித்தைகளையும் பெற்ற பிறகு அங்கேயே ஒரு நகரத்தை, ஸ்வயம் பிரப என்று சொல்லக்கூடிய நகரத்தை தன்னுடைய வித்தைகள், சாதித்த வித்தைகளின் பலத்தால், அதனுடைய வலிமையால் ஒரு நகரத்தையே உருவாக்கி அங்கேயே வாழ ஆரம்பித்தான். இதை அறிந்த தசானனுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய தாத்தா சுமாலி, மால்யவான் முதலியவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக, அதாவது தசானனன், விபீஷணன், பானுகர்ணன் இவர்களெல்லாம் பார்ப்பதற்காக உறவினர்கள் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்வயம் பிரப நகரை வந்து அடைகிறார்கள். வந்து அடைந்தவுடன்
தசானனும் மிகவும் மகிழ்ந்து அனைவரையும் நல்ல முறையில் வரவேற்று, அந்த ஏற்கனவே வானர வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு மிகவும் நண்பர்களாக இருந்தார்கள். கிஷ்கிந்தா நகரத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அந்த நகரத்தை சார்ந்த அரசர்களெல்லாம் உடன் வந்திருந்தார்கள். எல்லோரையும் உரிய மரியாதையோடு வரவேற்று அவர்களுக்கு உரிய ஆசனம் தந்து அவர்களுக்கு உரிய உணவு முதலியவற்றை எல்லாம் வழங்கி அவர்கள் அனைவரையும் கௌரவித்தான் தசானன். இப்படி எல்லோரும் தசானனையும் மற்ற இருவரையும் பார்த்து, நீங்கள் மிகவும் வல்லமை பொருந்தியவர்களாக இருக்கின்றீர்கள், உங்கள் பெற்றோரும் போற்றுதலுக்குரியவர்கள் என்றெல்லாம் அவர்களை வாழ்த்தினார்கள். இப்படி भोजनादि के उपरांत सभी एक दूसरे से बातें करने लगे. இப்படி எல்லோரும் உணவு அருந்திய பிறகு उரையாடி கொண்டிருந்தார்கள். वार्तालाप के बीच बड़े भाई मालिक की चर्चा आने पर उनके छोटे भाई सुमाली बेहोश हो गई. இப்படி உரையாடி கொண்டிருந்த பொழுது மாலியை பற்றிய ஒரு சர்ச்சை அங்கு வந்தது. பெரிய தாத்தா தசானனுடைய பெரிய தாத்தா அவருடைய மரணத்தை கேட்ட உடனே சுமாலி இப்பொழுது மீண்டும் மயக்கமடைந்தார். பிறகு மயக்கம் தெளிந்த பிறகு தசானனன் கேட்க அவர் சொன்னார், அவதிஞானி முனி ஒருவர் இருந்தார். அவர் राजा इंद्र के द्वारा राजा माली के दिवंगत होने पर जो लंका तुम्हारे हाथ से निकल गई है, उसमें तुम्हारा पुनः प्रवेश तुम्हारे पौत्र के प्रभाव से होगा என்பதாக அந்த அவதி ஞானத்தை உடைய ஒரு ஞானி வந்து, முனிவர், உனக்கு இந்த இலங்கை எப்பொழுது கிடைக்கும் என்றால், உனக்கு பேரன் பிறக்கும் பொழுது அந்த பேரன் வாயிலாக உனக்கு மீண்டும் இந்த இலங்கை கிடைக்கும் என்று கூறியிருந்தார். அவர் கூறியது போல இப்பொழுது நீ அனைத்து வித்தைகளையும் சாதித்து இலங்கையை மீட்கும் ஒரு வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறாய் என்றெல்லாம் தசானனை பார்த்து கூறுகிறார்கள். शत्रुओं से अपने पूर्वजों की भूमि छुड़ाकर उन्हें अपना दास बनाएगा. அதோடு மட்டுமல்ல, அவர் அந்த முனிவர் சத்ருக்களை எதிரிகளை வீழ்த்தி அவர்களை தனக்கு தாசனாக அடிமையாக ஆக்கி கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவராக உன்னுடைய பேர குழந்தைகள் திகழ்வார்கள் என்றும் சொன்னார். तभी से हम तुम्हारे बड़े होने का इंतजार कर रहे हैं ताकि अपनी शक्ति से तुम हमें हमारे पूर्वजों की भूमि में पुनः प्रवेश दिलाओ. तुम तो ரித்தி நாராயண் ஹோ, துமாரே குல்கே தீபக். ஆகையினால் அந்த முனிவர் வாக்கு இப்பொழுது பலிக்க இருக்கிறது. நீ பிரதி நாராயணனாக பிரதிவாச தேவனாக தோன்றியிருக்கிறாய். விரைவிலேயே நீ அந்த காரியத்தை செய்து முடிப்பாய் என்று நாம் நம்புகிறோம். விரைவில் இலங்கையை மீட்டெடுப்பாய், எங்களை எல்லாம் மகிழ்விப்பாய் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று வந்திருந்த அனைவரும் இப்படிப்பட்ட உரையாடி கொண்டிருந்தார்கள். ये सुनकर दशानन गंभीर हो गए और लंका को शीघ्र जीतने के इच्छुक वे कुछ दिन पश्चात ही चंद्रहास खड्ग की प्राप्ति हेतु भीम नामक वन में तप करने लगे. அதன் பிறகு இதையெல்லாம் கேட்ட பிறகு சிறிது நாட்கள் கழிந்தன. இலங்கையை மீட்டெடுப்பதற்காக தசானனன் சந்திரஹாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ் பெறுவதற்காக பீமம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனத்திலே சென்று மீண்டும் அவன் தவத்தில் ஈடுபட்டான். दशानन को थोड़े ही दिनों में सर्व विद्याएं सिद्ध हुई. यह सुनकर विजयार्थ को दक्षिण श्रेणी में स्थित असुर संगीत नामक नगर के प्रबल योद्धा व दैत्यों की अधिपति विद्याधर राजा मय ने विचार किया कि दशानन अवश्य ही कोई महापुरुष होगा. இந்த தசானுடைய வல்லமைகள், அவனுக்கு பல்வேறு விதமான வித்தைகள் எல்லாம் சித்தியாகி இருக்கிறது என்பதை கேட்டு விஜயார்த்த பர்வதத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அசுர சங்கீத் என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய அரசன் மயன், வித்யாதர அரசன் தான் மயன், அவன் எண்ணினான் இந்த தசானனன் மிகவும் மகாபுருஷனாக திகழ்வான் போல் இருக்கிறது என்று. अतः मुझे अपनी सर्वगुण संपन्न रूपवती पुत्री मंदोदरी का विवाह उससे करना चाहिए. எனவே அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்த தசானனுக்கு என்னுடைய மகளாகிய மந்தோதரியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவன், அந்த மயன் என்ற அரசன் எண்ணுகிறான். இப்படி விரைவிலேயே தசானனுக்கு மண்டோதரியோடு திருமணம் நடைபெறுகிறது. அதற்கேற்ப எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். मंत्रियों से विचार विमर्श कर वे अपनी पुत्री को लेकर दशानन के राज्य में गए. அந்த மய அரசன் மந்திரிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு தசானன் இருக்கும் ராஜ்யத்திற்கு செல்லுகின்றான்.
वहां उन्हें पता चला कि दशानन तो भीम नामक वन में खड्ग साधने गए हैं. அந்த சுயம்பிரப நகரத்துக்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது தசானனன் அந்த நகரத்தில் இல்லை, பீமன் என்று சொல்லக்கூடிய வனத்திலே ஆயுதத்தை, ஏதாவது போர்வாள் சாதிப்பதற்காக சென்றிருக்கிறான், சந்திரஹாசம் என்று சொல்லக்கூடிய போர்வாளை சாதிக்க சென்றிருக்கிறான் என்ற தகவல் அங்கு தெரிகிறது. அதை தெரிந்தவுடன் மயனும் அந்த பீமம் என்று சொல்லக்கூடிய காட்டை நோக்கி செல்கின்றான். जब राजा मय दशानन को खोजते हुए वन में पहुंचे तो उन्होंने वहां एक सुंदर स्त्री को बैठे पाया. அவன் அந்த பீமம் என்று சொல்லக்கூடிய காட்டை நோக்கி சென்ற போது அங்கு அருகில் சென்றவுடன் அந்த இடத்திலே, அந்த காட்டிலே ஒரு அழகான பெண் ஒருவள் அமர்ந்திருந்தாள். ராஜா மைனே உஸ்ஸே பூச்சா கி ஹே புத்ரி து கௌன் ஹை, கிஸ் காரன் வன் மே அகேலி रहती है. அப்போ அந்த பெண்ணை பார்த்து மயன் கேட்கிறான், நீ யார், தனியாக இங்கே இந்த காட்டில் அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க, ये सुनकर वह सुंदरी विनयपूर्वक बोली कि मैं दशानन की बहन चंद्रनखा हूं. அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள், நான் தசானனுடைய सहोदरी चंद्रनखा என்று சொல்கிறாள். मेरे भाई ने चंद्रहास खड्ग की प्राप्ति की है और अब वे उसकी रक्षा का भार मुझे सौंपकर स्वयं सुमेरु पर्वत के चैत्यालयों की वंदना करने गए हैं. அவருக்கு அந்த சந்திரஹாசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் சித்தி அடைந்தது, அதை பெற்று விட்டார். அதை என்னிடம் தந்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு சுமேரு மலையில் இருக்கக்கூடிய சைத்தியாலயங்களை வணங்குவதற்காக சென்று விட்டார் என்று அந்த दशाननुடைய சகோதரி கூறுகிறார். वे इस प्रकार बातें कर ही रहे थे कि दशानन आकाश मार्ग से लौट आए. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுமேரு மலைக்கு பூஜை நிமித்தமாக அதை வணங்குவதற்காக சென்ற அந்த தசானனன் ஆகாய மார்க்கத்தால் வணங்கி திரும்பி விட்டான். उन्होंने राजा मय का बहुत सम्मान किया. அந்த தசானனன் மய அரசனுக்கு மிகுந்த மரியாதையை தந்து उनके अनुरोध पर अपूर्व सुंदरी उनकी पुत्री मंडोदरी से विधि पूर्व विवाह कर स्वयं प्रभ नामक अपने नगर में चले गए. அந்த மய அரசனுக்கு வேண்டுகோளை ஏற்று மண்டோதரியை விதிமுறைப்படி திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய நகராகிய स्वयं प्रभ நகருக்கு திரும்பினான் தசானனன். कालांतर में दशानन के पटरानी मंदोदरी से इंद्रजीत और मेघनाथ नामक महाप्रतापी दो पुत्र हुए. சில காலம் சென்ற பிறகு தசானனன், அவனுடைய பட்டத்து ராணி மண்டோதரி, இவர்கள் இருவருக்கும் இந்திரஜித், மேகநாதன் என்ற இரண்டு பிள்ளைகள், மிகவும் வலிமை பெற்ற பராக்கிரமம் உடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். एक दिन दशानन மேகவர் பர்வத் பர் घूमने गए. ஒரு முறை தசானனன் மேகவரம் என்று சொல்லக்கூடிய மலையை உலா வருவதற்காக சென்றான். वहां 6000 कन्याएं जल क्रीड़ा करती थी. அந்த மலையிலே 6000 பெண்கள் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள். वे दशानन को देखकर उन पर मोहित हो गई. தசானனை பார்த்தவுடன் அந்த பெண்கள் எல்லாம் அவர் மீது அழகை, தசானனுடைய அழகை கண்டு மயக்கமுற்றனர். உன்னோனே விவாகி யாச்சனாக்கி, அனைவரும் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண்கள் எல்லாம் தசானனை வந்து வேண்டி நின்றார்கள். जिसे स्वीकार कर दशानन ने उनसे गंधर्व विवाह किया. அதை ஏற்றுக்கொண்டு தசானன் அவர்களோடு கந்தர்வ விவாகத்தை செய்கிறான். दशानन के साथ पुत्रियों का विवाह सुनकर उनके पिता ने क्रोधित होकर दशानन पर आक्रमण किया. தன்னுடைய மகள் யாவரும் தசானனை மணந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டவுடன் அந்த பெண்களுடைய தந்தை மிகவும் கோபப்பட்டு தசானன் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தார். पर शक्तिशाली दशानन के सामने वे टिक न सके. ஆனால் தசானனன் மிகவும் பலம் பொருந்தியவன் என்பதால் அவன் முன்பாக அவர்கள் அந்த அரசனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. अतः वे अपने से सशक्त व बलवान दशानन की प्रशंसा करने लगे और अपनी कन्याओं का उनसे विधिवत विवाह कर प्रसन्नता पूर्वक अपने नगर चले गए. நம்மால் ஒன்றும் இயலாது என்பதை அறிந்த அவன் மீண்டும் மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மகள்களை தசானனுக்கே முறையாக திருமணத்தை செய்து வைத்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய நகருக்கு சென்று விட்டான். दशानन के भाई भानुकर्ण का विवाह कुंभपुर नगर के राजा महोदर की तड़िनमाला नामक पुत्री से और विभीषण का विवाह ज्योतिप्रभ नगर के राजा विशुद्ध कमल की राजीव सरली नामक पुत्री से हुआ. எப்படி தசானனுக்கு திருமணம் நடந்தோ அது போலவே பானுகர்ணனுக்கு கும்பபுர நகரத்து அரசனுடைய தடிமாலா என்ற மகளோடு திருமணம் நடந்தேறியது. அதே போல விபீஷணனுக்கும் ஜோதி பிரப நகரத்தினுடைய அரசனுடைய மகள் விஷுத்த கமல்
அவளோடு விசுத்த கமல் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மகள் ராஜீவ சரளி என்ற பெண்ணோடு திருமணம் நடந்தேறியது. இப்படி மூவரும் திருமணம் அடைந்து இல்லறத்திலே நுழைகின்றனர். एक बार कुंभपुर नगर पर किसी प्रबल शत्रु ने आक्रमण कर शोर मचाया. ஒரு முறை கும்பபுர நகரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த எதிரி ஒருவன் படையெடுத்தான். படையெடுத்து மிகவும் பயங்கரமான சத்தத்தை அங்கே உருவாக்கினான். எல்லோரும் நடுங்கும் அளவிற்கு செய்தான். தப் ஸ்வசுர் கே ஸ்னேகவஷ் பானு கர்ணே கே கான் கும்பபுர நகர் பர் படை. அப்பொழுது மாமனார் மீது இருந்த சிநேகத்தின் காரணமாக, அதாவது கும்பபுரத்துடைய அரசன் பானுகர்ணனுடைய மாமனார், என்ன அவளுடைய மகளை தான் பானுகர்ணன் மணந்திருக்கிறான். எனவே கும்பபுரத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்ததை கேள்வியுற்றதும் பானுகர்ணனுடைய காது அதுவரை சென்றது. அதாவது அவன் காதிலே அந்த செய்தி வந்தது. ஆகையினால் கும்பகர்ணன் பானுகர்ணன் என்ற பெயரிலிருந்து கும்பகர்ணன் என்று அதன் பிறகுதான் மாறினான். ஆக இப்படி அவன் காதுக்கு அந்த செய்தி வந்தது, அல்லது இவனுடைய காது அதுவரை சென்றது என்பதாக குறிப்பு இருக்கிறது. ஆகையினால் பானுகர்ணன் என்ற பெயர் கும்பகர்ணன் என்று மறிவே அதன் பிறகு கும்பகர்ணன் என்றே அழைக்கப்பட்டு இன்று வரை நாம் அப்படி கேள்விப்பட்டு வருகிறோம். ஷோர் சுன்கர் महायोद्धा भानुकर्ण सहायतार्थ वहां गए और उन्होंने नगरवासियों का दुख दूर किया. அந்த அங்கு ஏற்பட்ட போர் முழக்கத்தை கேள்வியுற்றும் உடனே மாமனாருக்கு துணை புரிவதற்காக பானுகர்ணன் அங்கு சென்றான். அங்கு சென்று எதிரியை வீழ்த்தி நகர மக்களை துன்பத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தார். இவ்வாறாக பானுகர்ணனுக்கு கும்பகர்ணன் என்ற ஒரு பெயர் வந்ததற்கான காரணத்தை இங்கு சொல்றாங்க. भानुकर्ण धर्म बुद्धि वाले अनेक कलाओं में प्रवीण सर्वगुण संपन्न महायोद्धा थे. பானுகர்ணனும் தர்ம சிந்தனையோடு உடையவன், பல்வேறு கலைகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன், எல்லா விதமான குணங்களையும் உடையவன், மிகப்பெரிய போர் வீரன். वे प्रातः काल जल्दी उठकर देव दर्शनादि धार्मिक कार्यों में अपना समय व्यतीत करते थे. எப்பொழுதும் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்த பிறகு ஜனாலயம் சென்று ஜனதேவரை வணங்கி அறச்செயல்களில் ஈடுபடுவதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடமையாக தினமுமே அவ்வாறு செய்து வந்து கொண்டிருந்தார். உன்கா ஆஹார் பகுத் பவித்ரதா, உணவு முறையும் மிகவும் தூய்மையான உணவை மட்டுமே இருந்தவன் இந்த பானுகர்ணன். वे मुनियों को आहार देने के पश्चात ही भोजन करते थे और उनका चित्त सदा धर्म में ही लगा रहता था. எப்பொழுதும் போர் புரிய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இல்லாமல் முனிவர்கள் யாராவது வந்தால் முனிவருக்கு ஆகாரம் கொடுத்த பிறகுதான் தான் உணவருந்துவது என்ற வழக்கத்தையும் கொண்டிருந்த அந்த கும்பகர்ணன். இப்படி கும்பகர்ணனுடைய வாழ்க்கை முறை மிகவும் அறமயமாகவே அற வாழ்க்கையிலேயே சென்று கொண்டிருந்தது. अपने माता पिता को सुखी देखने के इच्छुक भानुकर्ण ने पूर्वजों की इच्छाओं पूर्ति के लिए पूर्वजों के उन सभी राज्यों पर आक्रमण किया. அதே நேரத்தில் தாய் தந்தையருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்தெந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிரிந்து சென்றனவோ, சின்ன சிறிய ராஜ்யங்கள், அந்த சிறிய ராஜ்யங்கள் எல்லாம் மீண்டும் தமது ராஜ்யத்தில் இணைப்பதற்காக அங்கெல்லாம் சென்று அந்த ராஜ்யத்தின் மீதெல்லாம் போர் தொடுத்து அந்த ராஜ்யங்களை எல்லாம் மீண்டும் தமது ராஜ்யத்தில் சேர்க்கும் இப்படிப்பட்ட செயல்களையும் செய்து கொண்டிருந்தார். पर अभी वैष्णवन का राज्य था और उन्हें जीतकर भाई दशानन के राज्य में मिलाया. जिन पर अभी वैष्णवन का राज्य था, ஆனால் வைஷ்ணவன் எதை ஆட்சி செய்து கொண்டிருந்தானோ அதை வென்று தசானனுடைய அரசாட்சியிலே சேர்க்க வேண்டும். அதாவது அந்த இலங்கைக்கு பாதுகாவலனாக வைஷ்ணவன், அதாவது பெரிய தாயினுடைய மகன், அவன் தான் அதற்கு பாதுகாவலனாக இருந்து வருகிறான். இந்திரன் அவனை அதற்கு பாதுகாவலனாக நியமித்தான். அந்த இலங்கையை வென்று இன்னும் தசானுடைய ராஜ்யத்தோடு சேர்க்க வேண்டியது அதுவும் மட்டும் இன்னும் பாக்கியாக இருந்தது. ये सब सुनकर वैश्रवण बहुत क्रोधित हुआ, पर इसे बाल चेष्टा समझकर उसने भानुकर्ण को माफ कर दिया तथा उनके दादा समाली के पास दूत से संदेश भेजा कि आप अपने भाई मालिक की मृत्यु को भूल गए हैं अथवा राजा इंद्र के दिए गए घाव भर गए हैं क्या. அந்த வைஷ்ணவனுக்கு இந்த தகவல் சென்று சேருகிறது. ஸ்ரீ ராஜ்யங்களை எல்லாம் பானுகர்ணன் இவ்வாறாக
தசானனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து வருவதை கேள்விப்பட்டு முதல்ல என்ன நினைச்சான் வைஷ்ணவன், அது ஏதோ சின்ன பையன் ஏதோ பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா நான் பெரிய வீரன் என்று அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆகையினால அதை பற்றி அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தான். ஆனால் இப்படியே போக போக அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. உடனே அந்த வைஷ்ணவனன், அதான் வைஷ்ணவன்ன்றது யாருன்றது உங்களுக்கு தெரியும், தசானனுடைய பெரிய தாயினுடைய பிள்ளை. அவன் தான் இலங்கைக்கு பாதுகாவலன், அதை மறந்துடாதீங்க. ஆக இப்படி அவன் என்ன செய்யறான், சுமாலி அதாவது தசானுடைய தாத்தா சுமாலிக்கு ஒரு தூதுவனை அனுப்பி சொல்றான், இந்த பானுகர்ணன் செய்யறதெல்லாம் சரி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றது சரியில்லை, உங்க அண்ணன் அதாவது மாலியினுடைய மரணத்தை மறந்து இப்படியெல்லாம் செயல்படுகிறீர்களா, ராஜா இந்திரன் தந்த அந்த காயத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா, இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்று தூதுவன் மூலமாக சுமாலிக்கு வைஷ்ணவனன் இப்படிப்பட்ட ஒரு தகவலை அனுப்புகிறான். इतना सुनते ही दशानन फुंकार कर उठे और दूत को बीच में ही रोककर अपने पूर्वजों के प्रति अपशब्द कहने वाले की जिह्वा काटने को उद्यत हुए. அப்படி சொல்ற அந்த தூதுவனை பார்த்து தசானனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. கோபம் வந்த உடனே அவன் ஆணையிடுகிறான், இந்த தூதுவனுடைய நாக்கை துண்டாக்குங்கள் என்று சொல்றான். அவனை பழிக்கிறான் அந்த தூதுவனை. அப்பொழுது விபீஷணன் நடுவில் வந்து, இது போன்ற தூதுவனை நாம் கொடுமைப்படுத்துவது சரியல்ல, தூதுவன் அவனுடைய வேலையை செய்தான், இவன் என்ன செய்வான், அரசன் என்ன சொல்கிறானோ அதைத்தானே இவன் செய்வான், தூதுவனை இப்படி செய்வது முறையல்ல என்றெல்லாம் தசானனை தடுத்து நிறுத்தி அவனை ஒருவாறாக சமாதானப்படுத்த, பிறகு தசானனன் தூதுவனை திருப்பி அனுப்பி விடுகிறான், அவனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பி விடுகிறான். தூத்னே வைஷ்ணவன் கே பாஸ் ஜாக்கர் அப்படி துர்தஷா கா சித்ரன் கியா. தூதுவனும் பயந்து போய் எப்படியோ உயிர் பிழைத்தோம் என்று கருதி வைஷ்ணவனிடம் சென்று நடந்தவற்றை எல்லாம் எடுத்து கூற, दशानन के द्वारा कहे गए अपशब्दों को सुनकर दशानन के मौसेरे भाई वैष्णवन की क्रोधाग्नि भड़कुटी. இப்படி தூதுவன் மூலமாக தசானனன் கூறிய அனைத்து கருத்துக்களையும் கேட்டு அந்த வைஷ்ணவனுக்கு கோபம் மிகவும் கோபத்துடன் அவன் காணப்பட்டான், வெகுண்டெழுந்தான். உடனே படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி போருக்காக தயாரானான். महाबली दशानन भाइयों सहित स्थिति से निपटने के लिए पहले से ही तैयार थे. ஆனால் மகாபலி தசானனன் வலிமை மிக்க அந்த ராவணன் ஏற்கனவே இப்படி நேரும் என்பதை உணர்ந்திருந்ததால் முதலிலேயே போருக்காக இவனும் ஆயத்தமாக இருந்தான். இப்படி இருவருக்கும் இடையிலே மிகப்பெரிய கடுமையான போர் நிகழ்கிறது. சிறிது நேரம் கழித்த பிறகு அந்த போர் கடைசியாக வைஷ்ணவனுடைய ரதத்தை ராவணன் இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். வைஷ்ணவனும் தசானனும் இருவரும் நேருக்கு நேராக மோதும் போது அப்பொழுது வைஷ்ணவனுடைய மனம் தசானனை பார்த்து, அதாவது ராவணனை பார்த்து, என்னுடைய சிறிய தந்தையினுடைய பிள்ளை தானே, என்னுடைய தம்பி தானே, என்னுடைய சகோதரன் தானே என்று அந்த ஒரு சகோதர பாசம் அவனுக்கு ஏற்படுகிறது. அந்த போர்க்களத்தில் கூட சகோதர பாசம் தோன்ற அவன் நினைக்கின்றான், இந்த ராஜ்யத்துக்காக இப்படியெல்லாம் நாம் போரிடுவது சரியில்லை, இந்த போரை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று தசானனுக்கு வைஷ்ணவனன் புத்திமதி சொல்றான். இந்த ராஜ்யத்துக்காக அண்ணன் தம்பியே போரிடுவதா, வேண்டாம், இந்த போரை நிறுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்ய, அப்பொழுது தசானனன் என்ன சொல்கிறான், உண்மையிலேயே இந்த இடம் தர்மோபதேசத்திற்கான இடம் அல்ல, இது போர்க்களமாகும். இந்த போர்க்களத்தில் நீ இப்படி தோல்வி பயத்தை கண்டு இப்படி எல்லாம் பேசுகிறாய் போலும், நீ இப்படிப்பட்ட அரோபதேசத்தை இங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ போர்க்களத்திற்காக வந்து விட்டாய், போரிட வந்து விட்டாய், படைகளோடு வந்திருக்கிறாய், கையில் வில் அம்பு ஏந்தி விட்டாய். இனி போர் புரிந்து என்ன நடக்குமோ அதைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட அரோபதேசத்தை இங்கு செய்ய வேண்டாம் என்று அந்த தசானனன் கூற, பிறகு சரி வேற வழி இல்லாமல் வைஷ்ணவனும் போருக்கு தயாராகிறான். அப்பொழுது நீயே அம்பை செலுத்து என்று சொல்ல, அதற்கு தசானன் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், நீ என்னை விட வயதில் பெரியவன், நான் சிறியவன், எனவே நீயே என் மீது முதலில் பிரகாரம் செய் என்று சொல்ல, அதன் பிறகு சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டை ஏற்பட்டவுடன் இறுதியில் வைஷ்ணவன் தோற்று போகிறான். தசானனுடைய
வீரத்தின் காரணமாக, வலிமையின் காரணமாக வைஷ்ணவனும் தோற்று போய் மயக்கத்தை அடைகிறான். உடனே மயக்கமுற்றவுடன் அவனுடைய படை வீரர்கள் வைஷ்ணவனை தூக்கி சென்று விடுகிறார்கள். தசானன் இப்படி வைஷ்ணவனை வென்று விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு அவன் எந்த வித வைஷ்ணவனுடைய சொத்துக்களையோ அல்லது படை வீரர்களையோ அபகரிக்காமல் நாம் வெற்றி கண்டோம், நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்பதாக அப்படியே வெற்றியின் ஒரு காரணமாக அங்கிருந்த புஷ்பக விமானத்தை தன்னுடைய கைப்பற்றி அந்த புஷ்பக விமானத்தின் மீது அமர்ந்து அவன் இலங்கை பக்கமாக சென்று விடுகிறான். ஆக வேறு யாருக்கும் எந்த வித தொல்லையும் அவன் தரவில்லை. இப்பொழுது வைஷ்ணவனன் மயக்கமுற்ற நிலையில் அவனை எல்லோரும் படை வீரர்கள் எடுத்து சென்ற பிறகு அவனுக்கு மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்த பிறகு அவன் கருதுகிறான், இந்த சம்சாரம், அந்த பிறவி என்பது அசாரமானது, இதனால் எந்த சுகமும் கிடைக்கப் போவதில்லை, இந்த ராஜ்யம் இவையெல்லாம் க்ஷணபங்குரமானது, நிலையற்றது என்று கருதி வைராக்கியமுற்றும் திகம்பர தீட்சை ஏற்று தபத்தை அடைந்து கேவல ஞானத்தை பெற்று பிறகு அவன் முக்தியும் அடைகிறான். இப்படி முதன் முதலாக தசானனன் வைஷ்ணவனை வெற்றி கொண்டு, அதாவது தன்னுடைய பெரிய தாயாருடைய மகனை வெற்றி கொண்டு இலங்கையை மீட்டு விடுகிறான். அதன் பிறகு அடுத்து 4ஆம் நாள் கதை. இப்பொழுது அதே அந்த குரு சீடர் முறையிலேயே இந்த கதையை விளக்கி செல்கிறார்கள். ஆக 3 நாள் கதை முடிந்து இப்பொழுது 4ஆம் நாள். मौसम सुहाना था, शीतल मंद पवन चल रही थी। इस मौसम का आनंद लेने दशानन अपने दादा सुमाली के साथ विमान से आसमान में सैर कर रहे थे कि तभी उनको सामने पर्वत पर कमल दिखाई दिए। उन्होंने दादाजी से पूछा कि दादाजी, यहाँ पर्वत पर कोई सरोवर तो है नहीं, इधर ये कमल कैसे खिल रहे हैं? ஒரு முறை தனது தாத்தா சுமாலியோடு தசானனன் உலா வருவதற்காக ஆகாய மார்க்கமாக உலவி கொண்டிருந்த பொழுது அவன் கீழ் பார்த்தான். அப்பொழுது அங்கு ஒரு மலை தெரிந்தது. அந்த மலை மீது மிகப்பெரிய தாமரை மலர் தெரிந்தது. அப்பொழுது தாத்தாவை பார்த்து தசானன் கேட்கிறான், இங்கு நீர்நிலை ஏதும் இல்லை, நீர்நிலை இல்லாத இப்படிப்பட்ட மலை மீது இவ்வளவு பெரிய தாமரை மலர் எப்படி வந்தது என்று கேட்க, அதற்கு அவர் தாத்தா சொல்றார், பேட்டா ये कमलों का वन नहीं है, अभी तो इस पर्वत के शिखर पर हर्षेन चक्रवर्ती के द्वारा बनाए गए பத்மராக மணிமே சைத்தியாலய है. அப்பொழுது அவர் சொல்றாரு, இங்க இது தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய காடோ மலையோ கிடையாது. இந்த மலை மீது ஹரிஷேன சக்கரவர்த்தி என்பவர் மிகப்பெரிய தாமரை மலர் போன்ற ஒரு அழகிய பத்மராக மணியால் உருவாக்கப்பட்ட ஒரு சைத்தியாலயத்தை, ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கிறார் என்று சொல்ல, इतना सुनते ही राजा दशानन दादाजी के साथ उन चैत्यालयों के दर्शन करने गए. உடனே அவன் அங்கிருந்து இறங்கி வந்து அந்த चैत्यालयத்தை வழிபடுவதற்காக சென்றான். भक्ति भाव से उन अपूर्व चैत्यालयों के दर्शन कर जब वे लंका लौटे तो उन्होंने संपूर्ण सेना को भयभीत देखा. அந்த பக்தி உணர்வோடு அவன் அங்கிருந்த அனைத்து சைத்தியாலயங்களையும் வணங்கி அதன் பிறகு இலங்கை திரும்பினான். இலங்கை திரும்பி வந்தால் இலங்கையில் இருப்பவர்கள் எல்லாம் பயத்தோடு அச்சத்தோடு நடுங்கி கொண்டிருந்தார்கள். कारण जानने पर उन्हें ज्ञात हुआ कि एक मदोन्मत्त जंगली हाथी किसी के वश में नहीं आ रहा है और शहर में उधम मचा रहा है. இதற்கு என்ன காரணம், மக்கள் ஏன் இப்படி பயமுற்று இருக்கிறார்கள் என்று கேட்ட பிறகு அதற்கான காரணம் ஒரு மிகப்பெரிய கொடிய யானை, காட்டு யானை, அது நகருக்குள் புகுந்து நகர மக்களை அச்சமுறுத்தி வருகிறது, பயமுறுத்தி வருகிறது என்பதை அறிந்தார். உடனே அதை கேட்ட தசானனன் மிகவும் தைரியத்தோடு வீரத்தோடு அந்த யானை முன்பாக சென்று அந்த யானையினுடைய மதத்தை அடக்கி அதை தன்னுடைய ஒரு அதற்கு திரைலோக்கிய மண்டன் என்று பெயரை வைத்து தன்னுடைய கஜசாலை என்று சொல்லக்கூடிய யானை கட்டும் இடத்திலே அந்த யானையை கொண்டு போய் கட்டிவிடுகிறான். அந்த யானையே தனது யானை படைக்கு தலைமை யானையாக ஒரு பதவியை அளித்து அதற்கு பெயர் திரைலோக்கிய மண்டன். அந்த யானைக்கு பெயர் திரைலோக்கிய மண்டன். ஆக திரைலோக்கிய மண்டன், இது இந்த பெயரை குறிச்சு வச்சுங்க. இந்த இப்படிப்பட்ட பெயரெல்லாம் நமக்கு தேர்வுக்கு உதவியாக இருக்கும். ஆக திரைலோக்கிய மண்டன் என்ற அந்த யானைக்கு பெயர் சூட்டி அந்த யானையை கஜசாலையிலே, அதாவது யானைகள் கட்டும் இடத்திலே
அந்த யானையை அவன் கொண்டு சேர்க்கிறான். இப்படி इसी समय दीनहीन दशा में एक विद्याधर राजा दशानन के पास आकर बोला कि वानरवंशी राजा सूर्य रज व अक्षर रज को राजा इंद्र के यम नामक लोकपाल ने बंदी बना लिया है. இது முடிந்த பிறகு ஒரு வித்யாதரன் மிகவும் பயத்தோடும் அச்சத்தோடும் தசானனன் அருகில் வந்து தசானனிடம் சொல்கின்றான், வானர வம்சத்து அரசன். வானர வம்சத்து அரசன் என்றால் இவர்களுடைய நண்பர்கள், அவர்கள்லாம் அவங்க தாத்தா காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்தவர்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட அரசன் சூரியரஜன் மற்றும் அக்ஷரஜன் என்ற 2 அரசர்கள். அந்த 2 அரசர்களையும் இந்திரன் என்ன செய்கிறான்னாக்கா, யமன் நாமக் லோக்பாலனை பந்தி பனாலியாக, இந்திரனுடைய யமன் என்று பெயருடைய பாதுகாவலன் ஒருவன் இந்த 2 அரசர்களையும் வானர வம்சத்து அரசர்களை கைது செய்திருக்கிறான். அவர் உடனே நரக் நாமக் பந்தி கிரகமே டால் தியாக, கைது செய்து அவர்களை நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். நரகம்னாக இந்த நாம சொல்ற நரகம் கிடையாது, இது அந்த சிறைச்சாலைக்கு பெயர் நரகம். ஆக அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலையிலே அவனை அடைத்து நரக வேதனை படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி அந்த வித்யாதர தேவன் சொல்றான். ये सुनकर राजा दशानन ने यम पर चढ़ाई की और उसे जीत लिया. यम परास्त होकर राजा इंद्र के पास जाकर छिप गया. அதன் பிறகு தசானனன் உடனே வெகுண்டெழுந்து யமன் மீது போர் தொடுத்து அந்த யமனை தோற்கடித்து பிறகு அவர்கள் இந்த 2 அரசர்களையும் மீட்டு விழுகிறான். யமனும் பயந்து சென்று இந்திரனையே சரணமாக அடைகிறான். அங்கே போய் இந்திரன் கிட்டவே ஒளிந்து கொண்டிருக்கிறான். दशानन ने जीते हुए राज्यों में से किष्किंधपुर सूर्य रज को और किष्कुपुर अक्षरज को दिया. அதன் பிறகு வெற்றிகளை பெற்ற உடனே 2 ராஜ்யங்கள் கிஷ்கிந்தபுர் கிஷ்குபுர் இந்த 2 ராஜ்யங்களையும் முறையே சூரிய ரஜனுக்கும் அக்ஷரஜனுக்கும் தந்து அவர்களையே அரசாளும்படியாக செய்வித்து பிறகு தன் நாடு திரும்புகிறான். இப்படி காலங்கள் செல்ல कालांतर में सूर्यरज के बाली व सुग्रीव नामक 2 पुत्र और श्री प्रभा नामक 1 पुत्री हुई. நாட்கள் பல கழிந்தன. சூரியரஜன் கிஷ்கிந்தபுரத்தினுடைய அரசன் சூரியரஜன், அவனுக்கு பாலி சுக்ரீவர் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். இந்த வாலி சுக்ரீவர்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் ஸ்ரீ பிரபா நாமக் 1 புத்ரி हुई. ஸ்ரீ பிரபா என்று சொல்லக்கூடிய ஒரு மகளும் பிறக்கிறாள். ராஜா அக்ஷரஜ் கே நல் வ நீல் நாமக் 2 புத்திர हुई. அதே போல அக்ஷரஜன் கிஷ்குபுர் அரசன், அவனுக்கு நலன் நீலன் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். सूर्यरज का युवावस्था को प्राप्त पुत्र बाली अपने शक्ति मद में चो दशानन की आज्ञा भंग करने लगा. சூரியரஜனுடைய பிள்ளை வாலி, அந்த வாலி மிகவும் வலிமை பொருந்தியவன். அந்த வலிமை பொருந்தியதன் காரணமாக, அந்த ஆற்றலின் காரணமாக दशाननुடைய ஆணையை பின்பற்றுவதில்லை. अतः दशानन ने बाली के पास दूत भेजकर कहलवाया कि तुम सदा से हमारे मित्र रहे हो. हमने तुम्हारे पिता के शत्रु यम को हराकर उन्हें किष्किंधपुर का राज्य दिया, जहां अभी तुम सुख से राज्य कर रहे हो. तुम्हारे और हमारे वंशज बहुत समय से एक दूसरे के मित्र रहे हैं, पर अब तुम उपकार भूलकर हमसे परांगमुख हो गए हो. यह कार्य सज्जनोचित नहीं है. मैं तुम्हारे पिता से अधिक तुमसे स्नेह करूंगा, अतः शीघ्र आकर मुझे प्रणाम करो और अपनी बहन का विवाह हमसे करो. इससे तुम्हें सभी प्रकार की सुख सुविधा मिलेगी. இப்படி வாலி தசானனுடைய ஆணையை மீறி செயல்படுவதால் தசானனுக்கு மனக்கவலை ஏற்பட்டது. பிறகு ஒரு தூதுவனை அனுப்பி வாலியிடம் சொல்கின்றான், உன்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, கிஷ்கிந்தாபுரத்து எதிரியிடம் யமனிடம் இருந்து மீட்டு உன்னுடைய தந்தைக்கு நான் தான் அளித்தேன். அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ இப்படி செயல்படுவது சரியல்ல என்றெல்லாம் வாலிக்கு புத்திமதி எடுத்து சொல்றான். அப்படி சொல்லிய பிறகு, நீ உண்மையிலே நான் உன்னை நண்பனாக மதிக்கிறேன். நீ உனக்கும் எனக்கு எந்தவித பகை உணர்வும் கிடையாது. நீ நண்பனுடைய மகன், எனவே உன்னை நான் நண்பனாகத்தான் பார்க்கின்றேன். நீ உடனடியாக உன்னுடைய சகோதரி எனக்கு திருமணம் செய்து வைத்து என்னை பணிந்து விடு.
நான் உன்னை நல்ல முறையில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தந்து நல்ல முறையிலே அரசனாக்கி உன்னை பார்ப்பேன் என்று தூதுவனை அனுப்பி அந்த வாலிக்கு எடுத்து சொல்கிறான். ஆனால் என்ன நடக்குது பாருங்க. पराक्रम के मद में चोर बाली अपने सामने किसी को कुछ न गिनता हुआ லங்காதிபதி தசானன் के युद्ध के लिए तैयार होने लगा. ஆனால் வாலி அதையெல்லாம் கேட்காமல் தனக்கு வலிமை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் போர் தொடுப்பதற்காக தயாராகி விடுகிறான். पर विवेकशील मंत्रियों के समझाने पर युद्ध से विरत हो उसने सोचा कि मैंने प्रतिज्ञा ली हुई है कि मैं जनदेव और गुरु और शास्त्र के अतिरिक्त अन्य किसी को प्रणाम नहीं करूंगा, अतः मैं दशानन को प्रणाम करने वाली बात को स्वीकार नहीं कर सकता और प्रणाम न करने पर वे आक्रमण करेंगे. अब मैं युद्ध भी नहीं चाहता क्योंकि मेरे माँ के कारण व्यर्थ ही हजारों जीव की मृत्यु होगी. அப்பொழுது அவனுடைய மந்திரிகள்லாம் சொல்றாங்க, வாலியினுடைய மந்திரிகள்லாம் சொல்றாங்க, போர் தொடுக்க வேண்டாம், போர் தொடுப்பதால எந்தவித பயனும் இல்லை, இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் சாவார்கள், ஹிம்சைக்கு தான் காரணமாக முடியும், ஆகினால இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி அவன் ஒருவாறாக போர் தொடுக்க வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாலி சொல்கிறான், நான் ஏற்கனவே ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேவகுரு சாஸ்திரம் அவர்களை தவிர, பகவானை தவிர, சாஸ்திரத்தை தவிர, குருவை தவிர வேறு யாரையும் நான் வணங்குவதில்லை என்பதாக நான் விரதம் ஏற்றிருக்கின்றேன். இப்பொழுது நான் தசானனை கண்டு வணங்குதல் எப்படி முடியும்? நான் தசானனை வணங்காவிடில் தசானனை என் மீது போர் தொடுப்பார். எனவே நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உண்மையில் போர் புரிவதால் வீணாக உயிர்கள் வதைப்படும், ஹிம்சிக்கப்படும், உயிர் கொலைக்கு ஆளாவேன். ஆனால் என்ன செய்வது என்று எனக்கு தோன்றவில்லை என்று அவன் சொல்றான் அந்த மந்திரிகளிடத்தில். बस सोच विचार के पश्चात बाली ने अपना राज्य अपने छोटे भाई सुग्रीव को देकर जन दीक्षा ले ली. இறுதியாக நினைத்து பார்த்தான், போர் புரிவது சரியல்ல என்றும் மனதிலே பட்டது. அதே நேரத்தில் தசானனை வணங்குவதிலும் அவனுடைய விரதம் தடையாக இருந்தது. எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த பிறகு இப்படிப்பட்ட இந்த அரசாட்சி நமக்கு தேவையில்லை என்று வைராக்கியத்தை அடைந்து சுக்ரீவன் ஆகிய தனது தம்பிக்கு அரசாட்சியை தந்து தீட்சையை மேற்கொள்கின்றார் வாலி. कठिन तपस्या में रत मुनि वाली को अनेकों रिद्धियों की प्राप्ति हुई. வாலி துறவரத்தை மேற்கொண்டு தீட்சை பெற்று திகம்பர முனியாகி பல்வேறு ரித்திகளையும் அவர் அடைகிறார் அந்த கடின தபத்தின் காரணமாக. वाली के छोटे भाई सुग्रीव अपनी बहन दशानन को देकर उनकी अनुमति से वंश परंपरागत राज्य का सुखपूर्वक पालन करने लगे. இங்கு வாலி சுக்ரீவனுக்கு அரசாட்சி தந்த பிறகு சுக்ரீவன் தனது சகோதரியை தசானனுக்கு திருமணம் செய்வித்து தசானனுடைய வழிகாட்டுதலின்படி அரசாட்சியை செய்து கொண்டு இவனும் இங்கு நிம்மதியாக காலத்தை கழித்து வருகிறான். இப்படி சுக்ரீவன் வாலி இருவருடைய கதை எப்படி செல்கிறது. सुग्रीव सुतारा नामक राजकुमारी के रूप पर मुग्ध थे, वह उससे विवाह करना चाहते थे. இதற்கிடையிலே சுக்ரீவன் சுதாரா என்று சொல்லக்கூடிய அரசகுமாரியின் மீது அவளுடைய அழகை கண்டு மயங்கினான். அவளோடு திருமணம் செய்யவும் அவன் எண்ணினான். अतः उन्होंने सुतारा के पिता के पास विवाह का प्रस्ताव भेजा. उसी समय राजा चक्रांक के पुत्र साहसगति नामक विद्याधर का प्रस्ताव भी उनके पास आया. உடனே சுக்ரீவன் என்ன செய்கிறான், சுத்தாராவனுடைய தந்தைக்கு தகவல் அனுப்புகிறான், நான் உங்கள் மகளை நேசிக்கிறேன், உங்கள் மகளோடு திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று. அதே நேரத்திலே ராஜா சக்ராங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவருடைய மகன் சாகசகத்தி, அவனும் சுத்தாராவை மணப்பதற்காக விரும்புகிறான் என்று அதே நேரத்தில் இன்னொரு தகவலும் அங்கு சேருகிறது. ஆகையினாலே சுத்தாராவனுடைய தந்தை ஒரே நேரத்தில் இரண்டு விதமான தகவல் வருகிறது. இருவருமே நம்முடைய மகளை விரும்புகிறார்கள், யாருக்கு நாம் திருமணம் செய்து வைப்பது என்று சிந்திக்கலாயினான். அமைச்சர்களை கூட்டி என்ன செய்யலாம் என்று விசாரணை செய்ய அப்பொழுது அங்கு ஒரு நிமித்த ஞானி வருகிறார். அந்த நிமித்த ஞானி சொல்கிறார், சாகசகத்தினுடைய ஆயுள் மிகவும் குறைவாகும், எனவே சாகசகத்திற்கு ஒரு மகளை முடிக்காமல் சுதாராவை சுக்ரீவனுக்கு மனைவியாக மனம் முடிப்பாயாக என்று ஒரு நிமித்த ஞானி கூற கேட்டு, அதே போல அல்ப ஆயுடைய அந்த சாகசகத்தை தவிர்த்து சுக்ரீவனுக்கு தன்னுடைய மகளை தருவதற்கு அவன் ஒப்புதல் அளிக்கிறான். सुतारा का विवाह सुग्रीव से होने पर कामांध साहस गति सुतारा को पाने की चाहत में अंधा हुआ सुग्रीव का रूप धारण करने के लिए रूप परिवर्तनीय विद्या साधने को उद्यत हुआ, क्योंकि कामांध व्यक्ति क्या नहीं करता. ஆனால் திருமணம் சுக்ரீவனுக்கும் சுதாராவுக்கும் நடந்த பிறகும்
அந்த சாகச கதிக்கு எப்படியாவது சுத்தாராவை நாம் அடைந்தே ஆக வேண்டும் என்று எண்ணி அவன் அந்த உருவத்தை மாற்றுகின்ற ஒரு வித்தை, உருவம் மாறி செல்வது, அப்படிப்பட்ட ஒரு வித்தையை சாதிக்க வேண்டும். அந்த வித்தையை சாதித்த பிறகு சுக்ரீவன் போல் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு சுதாராவை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் காட்டில் சென்று அந்த வித்தையை ரூப பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த வித்தையை சாதிப்பதற்காக தவம் செய்கிறான். कालांतर में सुग्रीव के सुतारा रानी से अंगवा अंगद दो पुत्र हुए. நாட்கள் பல கழிந்தன. சுக்ரீவனுக்கும் சுதாராவுக்கும் அங்கதன் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள் பிறக்கின்றன. जिनकी बाल लीलाओं में सुग्रीव प्रसन्नता पूर्वक अपना समय व्यतीत करने लगे. அந்த குழந்தைகளுடைய விளையாட்டுகளை எல்லாம் கண்டு மிகவும் மகிழ்வுற்று சுக்ரீவன் காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான். सुग्रीव की बहन से विवाह कर राजा दशानन भी निष्कंटक होकर सुखपूर्व राज्य करने लगे. அதே போல சுக்ரீவனுடைய சகோதரியோடு திருமணம் செய்த தசானனும் நல்ல முறையிலே இனிமையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து செல்கின்றார். कालांतर में जब एक दिन दशानन लंका से बाहर हो गए हुए थे, तब मेघप्रभ विद्याधर का विद्या व माया में प्रवीण पुत्र खरदूषण दशानन की बहन चंद्रनखा को हरकर पाताल लंका में जाकर छिप गया. தசானனன் இலங்கை விட்டு வெளியே சென்றிருந்த பொழுது மேகப்பிரபன் என்று சொல்லக்கூடிய வித்யாதரன் தன்னுடைய வித்தை மற்றும் மாயையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற கரதூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை அவனுக்கு இருந்தது. மேகப்பிரபனுக்கு கரதூஷன் என்ற பிள்ளை. அந்த கரதூஷன் பல்வேறு வித்தைகளையும் மாயைகளையும் பெற்றிருந்தவன். அவன் என்ன செய்தான் என்றால் தசானனுடைய சகோதரியாகிய சந்திரனகா, அதான் சூர்பனகான்னு நாம சொல்றது உண்டு, இந்த சந்திரனகாவை அவன் அங்கிருந்து அபகரித்து சென்று பாதாள லங்கைக்கு சென்று விடுகிறான். இப்ப பாதாள லங்கை யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதாள லங்கை இவங்க கண்ட்ரோல்ல தானே இருந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரலாம். இடையில என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்றது இப்ப பார்க்கலாம். जब से दशानन वैश्रवण को हराकर लंका को जीता, तब से ही वे तो पाताल लंका में चंद्रोदर विद्याधर को छोड़कर स्वयं परिवार सहित लंका में रहने लगे थे. வைஷ்ரவனிடமிருந்து இலங்கையை கைப்பற்றிய பிறகு தசானனன் தன்னுடைய குடும்பத்தோடு எல்லோரையும் அழைத்து கொண்டு இலங்கையிலே வந்து குடியேறிவிட்டான். அப்பொழுது அந்த பாதாள லங்கை என்று சொல்லக்கூடிய அந்த இலங்கையை யாருகிட்ட கொடுத்தான்னா சந்திரோதர் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரனுக்கு நீயே இந்த பாதாள லங்கையை காப்பாற்றி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த பாதாள லங்கைக்கு பாதுகாவலனாக வித்யாதரனை நியமித்தான். சந்திரோதரன் என்று சொல்லக்கூடிய வித்யாதரனை நியமித்து விட்டு இங்க வந்து விட்டான். ஆனால் சில நாட்கள் கழிந்த பிறகு खरदूषण ने चंद्रोदर को हराकर पाताल लंका पर कब्जा कर लिया था. இந்த கரதூஷன் என்ன செய்தான், பாதாள லங்கை மீது படையெடுத்து சென்று சந்திரோதரனை வெற்றி கொண்டு பாதாள லங்கை தன்னுடைய அரசாட்சி கீழ் கொண்டு வந்து விட்டான். சந்திரோதர்க்கே उस समय कोई संतान नहीं थी. சந்திரோதரனுக்கு அந்த நேரத்திலே எந்த குழந்தையும் இல்லை. எனவே जिसकी सहायता से वह पुनः पाताल लंका पर राज्य करता. மகன் ஏதும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் அவன் பாதாள லங்கைக்கு அந்த அரசாட்சியை ஏற்பதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. अतः वह जंगलों में घूमने लगा और कुछ समय पश्चात वह मर गया. இப்படி அவன் தோல்வியுற்று காட்டிலே சுற்றி திரிந்தவன் அவனுக்கு எப்படியோ மரணமும் ஏற்பட்டு விட்டது. उसकी पत्नी ने जंगल में ही एक बच्चे को जन्म दिया. அவனுடைய மனைவி காட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். इस पुत्र के गर्भ में आते ही माता पिता की शत्रुओं से विराधना हुई थी. अतः माँ ने उसका नाम विराधित रखा. அந்த குழந்தை பிறந்த உடனேயே தாய் தந்தையர்களுக்கு எதிரியோடு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. ஆகையினால் அந்த குழந்தைக்கு विराधित என்று சொல்லி ஒரு பெயரை வைத்தார்கள். ये बालक बड़ा होने पर जहां कहीं भी जाता वहां ही अपमानित होता. இந்த குழந்தை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இந்த குழந்தைக்கு अपमाனம் தான் ஏற்பட்டது. सो उचित ही क्योंकि पुण्यहीनों का सर्वत्र अपमान ही होता है. தாய் தந்தையர் புண்ணியம் இல்லாமல் இருந்ததன் காரணமாக, அந்த புண்ணிய பாபோதயத்தின் காரணமாக அந்த குழந்தைக்கும் எங்கு சென்றாலும் அவமானம் தான் மிச்சமாக இருந்தது. विराधित खरदूषण को मारकर पिता के अपमान का बदला लेना चाहता था. அந்த விராதித் என்று சொல்லக்கூடிய சந்திரோதரனுடைய மகன்
அவன் கரதூஷனை எப்படியாவது அழித்து பிதாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நாம் பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். और अभी शक्तिहीन होने से खरदूषण को जीतने में असमर्थ वह किसी वीर सहाय की खोज में पृथ्वी पर घूमने लगा. ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை. அவனுடைய தந்தையை தோல்வி அடைந்து கடைசியிலே காட்டிலே தெரிந்து இறந்து போனார். இவனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லாத காரணத்தினால் ஒரு மாபெரும் வீரன் யாராவது கிடைத்தால் அவர்கள் வாயிலாக நாம் பாதாள லங்கையை பெறலாம் என்று வீரனை தேடிக்கொண்டு சுற்றி திரிந்தான். खरदूषण भी पाताल लंका में सुरक्षित होकर राज्य करने लगा. खरदूषणन पाताल लंகையில் மிகவும் பாதுகாப்பாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். क्योंकि वह चंद्रनखा को लेकर पाताल लंका में सुरक्षित था, वह जानता था कि इसमें दशानन का प्रवेश भी संभव नहीं है. சந்திரநகை அவன் அங்கு சென்று பத்திரமாக பாத்தாள் லங்கையில் அடைத்து வைத்திருந்தான். அவனுக்கு தெரியும் பாத்தாள் லங்கையில் யாரும் எளிமையாக உள்ளே வர முடியாது. தசானன் நினைத்தால் கூட இந்த பாதாள லங்கைக்குள் प्रवेशिपது அவ்வளவு எளிதல்ல என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். उधर दशानन को जब बहन के अपहरण की सूचना मिली तो वे आग बबूला होकर खरदूषण को मारने जाने के लिए उद्यत हुए. அதன் பிறகு தசானனன் திரும்பி வந்ததும் அவனுக்கு தன்னுடைய சகோதரி இப்படி கரதூஷணனால் அபகரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே கரதூஷணனோடு போர் புரிவதற்காக தயாரானான். तब बुद्धिमती मंडोदरी ने पिता पति से विनम्र होकर कहा. அப்பொழுது मंडोदरी சொல்றான் ரொம்ப பணிவோடு, कन्या का हरण होने से वह दूषित हो गई, अतः अब उसका किसी और से विवाह कर नहीं सकते और खरदूषण को मारने से वह विधवा हो जाएगी, अतः संबंधी होने से उस पर क्रोध करना उचित नहीं है तथा खरदूषण में कुछ दोष भी नहीं है. वह 14,000 विद्याओं का अधिपति है, अत्यंत शक्तिशाली भी है, उसे कई हजार विद्याएं सिद्ध हैं और ये आपके समान ही शक्ति का धारी है, अतः चंद्रनखा के योग्य वर है. मंडोदरी ना சொல்லிட்டா, சந்திரநகா மிகவும் ஒரு நல்ல இடத்துல தான் போயிருக்கிறா. அவன் அபகரித்து சென்றான் என்று சொல்லலாமே தவிர கரதூஷன் இப்ப நீ போர் புரிந்து போரிலே கரதூஷணனை மாய்த்து விட்டால், அவனை பலியாக்கி விட்டால், போரில் அவனை தோற்கடிக்க செய்து வென்று விட்டால் என்ன ஆகும், இதனால யாருக்கு பாதிப்பு என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்றான். சந்திரநகா விதவையாகி விடுவாள், அது நமக்கு வேண்டுமா? சந்திரநகை விதவையாவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆகையினால அந்த செயல் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் கரதூஷணனும் உங்களை போன்ற மிகப்பெரிய வீரன் தான். அப்படிப்பட்ட வீரன் எவ்வளவு 14,000 வித்தைகளை அவன் கொண்டு பெற்றிருக்கின்றான். மிகவும் வல்லமை பொருந்தியவன். பல்வேறு விதமான வித்தைகளுக்கு அவனுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிகரான அவனும் வீரம் பொருந்தியவன். எனவே நம்முடைய எப்படியோ ஒரு விதத்திலே சந்திரநகாவை அவன் அபகரித்து சென்று விட்டான். இதன் பிறகு சந்திரநகாவை நாம் வேறு யாருக்கும் மனம் முடிக்கவும் முடியாது. ஏன்னா அவன் கைப்பட்டாயிடுச்சு, அவன் அபகரிக்கப்பட்டு சென்று விட்டான். அபகரிக்கப்பட்ட பெண்ணை நாம வேறு யாருக்கும் திருமணமும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவனை போரில் வென்று அவனை யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டால் நம்முடைய சந்திரநகை தான் விதவையாயிடுவாள். எனவே இரண்டுமே நமக்கு ஏற்புடையதாக அமையாது. எனவே போர் தொடுப்பதை நிறுத்திவிட்டு சந்திரநகாவை கரதூஷணனுக்கே திருமணம் முடித்து அவனை நமது சம்பந்தியாக்கி விடலாம் என்பதாக மண்டோதரி உரிய நேரத்திலே ஒரு நல்ல ஒரு அறிவுரையை தசானனுக்கு எடுத்து சொல்ல, ஏசப் சுன்கர் தசானன் சாந்தோகை. இதையெல்லாம் கேட்ட பிறகு உண்மை அறிந்த அவன் அமைதியாகினான். உடனே கரதூஷன் के साथ चंद्रनखा का विधिवत विवाह कर दिया. அதன் பிறகு கரதூஷனோடு சந்திரநகையை திருமணம் செய்து வைத்து விட்டான். चंद्रनखा के विवाह के पश्चात निश्चिंत होकर दशानन ने अपने पराक्रम से पृथ्वी पर जिन जिन विद्याधरों की कन्याएं रूपवती थी उनके साथ विवाह किया. இப்படி சந்திரநகையை திருமணம் முடித்த பிறகு தசானனன் தன்னுடைய வலிமையின் காரணமாக அவனுக்கு இந்த அருகா அவன் ராஜ்யத்துக்கு உட்பட்டு வெளிப்பட்டு இருந்த அனைத்து வித்யாதர கன்னிகைகளை எல்லாம் யாரெல்லாம் அழகாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து அந்த வித்யாதர கன்னிகைகளோடு இவனும் திருமணம் புரிந்து கொண்டே பல்வேறு மனைவிகளை இப்படியாக அவன் பல்வேறு विद्याधर பெண்களோடு திருமணத்தை செய்து கொண்டே சென்றான். इसी प्रकार एक बार जब वे नित्यालोक नगर के राजा की बेटी
रत्नावली से विवाह कर लौट रहे थे कि कैलाश पर्वत पर उनका विमान रुक गया. இதே போல ஒரு முறை நித்யாலோக் நகர் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அரசன், அந்த அரசனுடைய மகள் ரத்னாவலியோடு திருமணம் செய்த பிறகு அவன் இலங்கைக்கு திரும்பி வரும் காலத்திலே இடையிலே கைலாச மலை படுகிறது. அந்த கைலாச மலையை பார்த்தவுடன் அங்கு அவனுடைய விமானம் தடைபட்டு நிற்கிறது, மேற்கொண்டு செல்லவில்லை. कारण जानने पर उन्हें ज्ञात हुआ कि इस पर्वत पर कोई मुनि तपस्या कर रहे हैं. அதுக்கப்புறம் ஏன் நம்முடைய விமானம் இந்த மலைக்கு மேல் செல்லவில்லையே, மேற்கொண்டு ஏன் செல்லாமல் இங்கே தடைபட்டு நிற்கிறது என்று காரணத்தை அறிய அப்பொழுது அவனுக்கு தெரிய வருகிறது, அந்த மலை மீது ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. அவனுக்கு அந்த காரணம் தெரிய உடனே அவன் முனிவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக விமானத்திலிருந்து கீழே இறங்கி முனிவரை தரிசிக்க செல்கிறான். ஆனால் முனிவரை பார்த்தவுடனே அவனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. கோபப்பட்டு அவன் முனிவரை பார்த்து தகாத வார்த்தைகளை சொல்றான். என்ன சொல்றான்? அரசாட்சியில் இருக்கும் போதும் நீ மிகவும் கர்வத்தை அடைந்திருந்தாய், இப்பொழுதும் நீ கர்வப்பட்டு என்னுடைய விமானத்தை செல்ல விடாமல் தடுக்கிறாய் என்று அந்த முனிவர் மீது கோபப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கலாம். அந்த முனிவர் வேறு யாரும் அல்ல, வாலிதான் அந்த கைலாச பர்வதத்தின் மீது கடும் தவம் நோற்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாலி அரசாட்சியின் பொழுது மிகவும் ஆணவத்தோடு செயல்பட்டதை எண்ணி இவனுக்கு அங்கு கோபம் வருகிறது தசானனுக்கு. எனவே முனிவரை என்று பார்க்காமல் தன்னுடைய எதிரியாக பார்த்து, இப்படி திகம்பர நிலையிலும் உனக்கு ஆணவம் போகவில்லை என்றெல்லாம், என்னுடைய விமானத்தை நீ ஏன் தடுத்து நிறுத்தினாய் என்றெல்லாம் இப்படி வசைப்பாட, அதன் பிறகு முனிவர் சரி தசானனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவருடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துவிட்டது. அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், தசானனன் அந்த கைலாச மலையே பெயர்த்து எடுத்து அந்த முனிவரை வீழ்த்த எண்ணினான். அதுதான் அதுக்கு காரணம். கைலாச மலையை அவன் பெயர்த்து எடுப்பதற்காக குனிந்து மலையை பெயர்த்துவதற்கான முயற்சி செய்யும் பொழுது மலை நடுக்கம் கண்டது. மலை நடுக்கம் கண்டதன் காரணமாக மலையிலிருந்த பசு பட்சிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பயந்து ஓடின. அதே நேரத்தில் அந்த மலையில் இருந்த சைத்தியாலயங்கள், ஆலயங்கள், ஜனாலயங்கள் எல்லாமும் நடுக்கம் கண்டன. ஆகையினால் இங்க இருக்கக்கூடிய சைத்தியாலயங்களையும் இங்க இருக்கக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வாலி முனிவர் என்ன செய்தார் என்றால், இவன் குனிந்து மலையை பெயர்க்க முயற்சித்த போது அவர் தன்னுடைய கால் பெருவிரலால் அந்த மலையை லேசாக அழுத்தினார். பெயர்க்க எண்ணிய அந்த மலையை வாலி முனிவர் தன்னுடைய, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், வாலி முனிவருக்கு பல்வேறு விதமான ரித்திகள் எல்லாம் அவர் பெற்றிருக்கிறார் என்பதை முதல்ல சொன்னோம். தவ வலிமையால பல்வேறு ரித்திகளை அவர் அடைந்திருக்கிறார். எனவே அந்த ரித்தியை பயன்படுத்தி காலினுடைய பெருவிரலால் அந்த மலையை லேசாக அழுத்தினார், அவ்வளவுதான். உடனே அந்த மலைக்கு கீழே தசானனன் நசுங்கி பயந்து ஒரே கூச்சல் போட ஆரம்பித்தான். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றவாறு அழ ஆரம்பித்தான். உடனே தசானனுடைய மனைவி அங்கு சென்று, என்னுடைய கணவர் செய்த தவற்றை நீங்கள் மன்னித்தருளுங்கள் என்று முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு முனிவரிடம் மன்றாட, அதன் பிறகு முனிவரும் அவனை மன்னித்து விட்டு விடுகிறார். இப்படி அந்த மலையை தூக்கும் பொழுது, கைலாச மலையை தூக்க வேண்டும் என்று எண்ணிய போது, இவர் பெருவிரலால் அந்த மலை எப்படி இருந்தது அதே போல அமைய பெற்று அவன் அதில் அடியில் நசுங்க பார்த்த அந்த ராவணன் கதறிய கதறலின் காரணமாக, அழுததின் காரணமாக அந்த தசானனுக்கு ராவணன் என்ற பெயர் வந்ததாக கூறுவார்கள். ஆக இப்படி ராவணன் என்ற பெயர் வருவதற்கு காரணம், அவன் அந்த மலையில் தூக்க முயன்றதன் காரணமாக வாலி அரசர் தன்னுடைய பெருவிரலால் அந்த மலையை அழுத்தது போது அவனுக்கு ஏற்பட்ட இன்னல் காரணமாக அழுதான். அந்த அழுததன் காரணமாக அவனுக்கு ராவணன் என்ற பெயர் வந்தது என்பதாக கூறுவார்கள்.
ஆக ராவணன் என்ற பெயருக்கு இது ஒரு காரணம். இப்படி ராவனுடைய மனைவி சென்று முனிவரிடம் மன்னிப்பு கேட்டவுடன் முனிவரும் மன்னித்து அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டி விட்டோம் என்று எண்ணி விட்டு விடுகிறார். அதன் பிறகு தசானனுக்கு புத்தி வந்து நாம் செய்த தவறு என்பதை உணர்ந்து முனிவர் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு பிறகு அருகில் இருந்த அந்த கைலாச மலையில் இருந்த சேத்தியாலயங்கள் எல்லாம் வணங்கி பூஜித்து அதன் பிறகு அவன் மீண்டு வருகிறான். இப்படியாக தசானனன் ராவணனான கதை இது. இதன் பிறகு வாலி முனிவர் என்ன செய்கிறார்? வாலி முனிவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, யார் எதை செய்தாலும் இருவருக்கும் ஒரே மாதிரியான ஆசி வழங்கக்கூடியவர், பற்றற்றவர். அப்படிப்பட்ட முனிவர் ராவணனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணியதன் காரணமாக தன்னுடைய பெருவிரலை மலை மீது வைத்து அழுத்தி அவனுக்கு தொந்தரவு தந்து விட்டார். உடனே இது செய்யக்கூடாது ஒன்று அவர் ரித்தியை பயன்படுத்தி இப்படி செய்திருக்கிறார். அதற்காக பிராயச்சித்தம் தேடி புனர் தீட்சை எடுத்து மீண்டும் அவர் தபத்தில் ஆழ்ந்து பிறகு அவர் கேவல ஞானத்தை பெற்று முக்தி அடைகிறார். இப்படி வாலி முனிவருடைய கதை இங்கு நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு தசானனுடைய இந்த தெய்வ பக்தியை கண்டு அங்க இருக்கக்கூடிய சைத்தியாலயங்கள் ஜனாலயங்கள் எல்லாம் வணங்கி அவன் தான் செய்த தவற்றுக்கு பிராயச்சித்தம் தேடுவதை கண்ட தரணேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவன் அங்கு வருகிறான். வந்து அவனிடம் கேட்கிறான், உனக்கு ஏதாவது, நான் உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ்கிறேன், உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் நீ என்னிடம் கேட்கலாம் என்று சொல்கிறான். அதற்கு தசானன் சொல்றான், எனக்கு தேவை பகவானுடைய பக்தி தான். பகவான் மீது செலுத்தக்கூடிய பக்தி தவிர, அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை தவிர வேறென்றும் எனக்கு எதிலும் நாட்டமில்லை, எதிலும் விருப்பமில்லை என்று சொல்ல, அப்பொழுதும் தரணேந்திரன் ராவணன் மீது இருந்த அந்த பக்தியின் காரணமாக அமோக விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை தசானனுக்கு அந்த தரணேந்திரன் அளிக்கிறான். அதன் பிறகு சொல்கிறான், மைன் தும்சே பிரார்த்தனா கர்த்தாவுக்கு தும் இசை கிரகண் கர்ணிசே இன்கார் நகி கரோகி. நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த அமோக விஜயம் என்று சொல்லக்கூடிய சக்தியை நீ ஏற்றுக்கொள், வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாது என்று சொல்கிறார். தேக்கோ சபிக்கு தசா கபி ஏக்சி நகி ரேத்தி. இப்போ உனக்கு தேவையில்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனால் நிலைமை மாறும் பொழுது இது தேவைப்படும் உனக்கு. ஆகையினால் வேண்டாம் என்று சொல்லாமல் ஏற்றுக்கொள்வாயாக, ஆபத்து வரும்போது இது உனக்கு துணை நிற்கும் என்றெல்லாம் சொல்லி அதன் பிறகு அந்த அமோக விஜய் என்று சொல்லக்கூடிய சக்தி ராவணனுக்கு அளித்து செல்கிறான் அந்த தரணேந்திரன். இப்படி பல்வேறு சக்திகளை கொண்டு இந்த அமோக விஜய் என்ற சக்தி என்னென்னலாம் செய்யும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. जब कभी तुम पर विपत्ति आए तो यह शक्ति तुम्हारे शत्रु का नाश करने वाली और तुम्हारी रक्षा करने वाली होगी. எப்பொழுதெல்லாம் உனக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சக்தி உன்னை பாதுகாக்கும், எதிரியை வீழ்த்தும். इससे मनचाहे रूप बनाए जा सकते हैं. இந்த சக்தியை வைத்து நீ உனக்கு எப்படி வேண்டுமோ அப்படிப்பட்ட உருவத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். अग्नि की ज्वाला से व्याप्त इस शक्ति से मनुष्य की तो बात ही छोड़ो, विपुल शक्ति के धारक देव भी भयभीत रहते हैं. இந்த சக்தி இருக்கிறது, இந்த நெருப்பாலான இந்த சக்தி, நெருப்பு ஜுவாலையாலான இந்த சக்தியை கண்டு மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் அஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட சக்தியாகும். नागराज के स्नेह को भंग करने में असमर्थ दशानन ने विनयपूर्वक उस शक्ति को ग्रहण किया. இப்படி சொல்லி தரணேந்திரன் நாகேந்திரன் சொன்ன அந்த அளித்த அந்த அமோக விஜயம் என்ற சக்தியை பெற்றுக்கொள்கிறான். இப்படி தசானனுக்கு அமோக விஜயம் என்ற சக்தியும் அந்த கைலாச பர்வதத்தில் கிடைக்கிறது. இவ்வாறாக பல்வேறு விதமான ஆற்றல்களையும் சக்தியும் பெற்று அந்த தசானனன் பிறகு தன்னுடைய நகரத்தை அடைகிறான். இப்படி 4ஆம் நாள் கதை முடிவு பெறுகிறது. அதன் பிறகு இப்பொழுது 5ஆம் நாள் கதை. जब वे दिग्विजय करने के लिए चले तो सहज ही अनेक राजा अपनी अपनी सेना सहित उनके साथ हो गए. இப்படிப்பட்ட பல்வேறு சக்திகளை எல்லாம் உடைய இந்த தசானனன் ராவணன் திக்விஜயம் செய்வதற்கு முடிவு செய்து, ஏன்னா அவன் திரிகண்டாதிபதி, 3 கண்டத்துக்கு தலைவனாக ஆக வேண்டும். ஆகையினால திக்விஜயத்திற்காக புறப்பட்டு எங்கெல்லாம் அவன் சென்றானோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசர்கள் அவனை வந்து பணிந்தார்கள். ஏனென்றால் அவனுடைய ஆற்றலை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். பணிந்து அவரவர்கள்
தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படியெல்லாம் படைகளை எல்லாம் அவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இப்படி அவனுடைய சக்தி பெருகி கொண்டே சென்று கொண்டிருந்தது. இஸ் ஜகத் में शक्तिशाली का साथ कौन नहीं चाहता, शक्तिशाली का साथ चाहने के लिए पहले उसका साथ देना आवश्यक होता है. இப்படி மாவீரன் என்ற காரணத்தினால் அனைவரும் அவனுக்கு துணையாக நின்றார்கள். इस प्रकार उन राजाओं के सहयोग से दशानन ने राक्षस वंशी और वानर वंशी अनेक बड़े बड़े राजाओं को अपने वश में करने के उपरांत शक्तिशाली सम्राट इंद्र पर आक्रमण करने के उद्देश्य से आगे को प्रस्थान किया और पाताल लंका के पास डेरा डाला. அதன் பிறகு இவ்வளவு பேரரசர்கள் வீரர்கள் எல்லாரும் இவனுக்கு துணையாக நின்ற பிறகு அவன் யோசித்தான், இனி நாம் நம்முடைய முன்னோர்களை பழிவாங்கிய அந்த இந்திரனின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று எண்ணி படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி பாதாள லங்கைக்கு அருகில் சென்று படைகளை நிறுத்தி வைத்திருந்தான். தசனன் கே பஹனோய் கரதூஷன் உஸ் சமய பாதாள லங்கா கே ராஜா தே. அந்த பாதாள லங்கைக்கு அரசன் கரதூஷன்றது உங்களுக்கு தெரியும். அவன் தசானனுடைய சகோதரனுடைய கணவன்றது உங்களுக்கு தெரியும். उन्होंने दशानन का जोरदार स्वागत किया. दशानन वरवेற்று सफलता की कामना करते हुए दिग्विजय के सहयोग के लिए अपनी इच्छा अनुसार रूप बदलने की शक्ति रखने वाले 14,000 विद्याधर योद्धा उन्हें समर्पित किए और स्वयं भी उनके साथ हो लिए. உடனே அவன் ராவணனை வரவேற்று அவருக்கு உண்டான மரியாதையை எல்லாம் செலுத்தி, அதோடு மட்டுமல்லாமல் தன் படை வீரர்கள் தான் விருப்பப்படி உருவத்தை மாறும் சக்தி படைத்த படை வீரர்கள் எல்லாம் 14,000 படை வீரர்கள், அவர்கள் எல்லாம் அவரவர்கள் விருப்பப்படி உருவத்தை மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட படை வீரர்கள் எல்லாம் அழித்து தானும் தசானனோடு ராவணனோடு தன்னையும் இணைத்து கொண்டான். இப்படி அந்த கரதூஷனும் ராவணனோடு சேர்ந்து உதவி செய்வதற்கு தயாராக ஆயினான். அதை பார்த்தவுடனே தசானனன் கரதூஷணனையே படைத்தலைவனாக ஆக்கிவிட்டான். நீயே படைத்தலைவனாக இருந்து இந்த போரில் எனக்கு உதவி புரிவாக என்று சொல்லி படைத்தலைவனாக ஆக்கினான். இப்படி தசானன் ராவணனோடு 1000 அக்ஷோகிணி வித்யாதர் சேனாத்தி, 1000 அக்ஷோகிணி வித்யாதர படை வீரர்கள், இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே அக்ஷோகிணி எண்ணிக்கையிலே படை வீரர்கள் ராவணனோடு சேர்ந்து விட்டார்கள். अपनी संपूर्ण सेना से आगे बढ़ते हुए एक दिन जब दशानन नर्मदा किनारे पहुंचकर प्रतिदिन की दिनचर्या के अनुसार जिन्हें पूजा कर रहे थे, तब अचानक नर्मदा में गंदा पानी आने से उनकी पूजा में विघ्न हुआ. कारण जानने पर ज्ञात हुआ कि महिष्मती नगर का राजा सहस्ररश्मि अपनी पत्नियों सहित वहां पर जल क्रीड़ा कर रहा है. இப்படி 1000 அக்ஷோணி சேனையோடு அவன் புறப்பட்டு இந்திரனை வெற்றி கொள்வதற்காக நர்மதை நதிக்கரையை அடைகிறான். நர்மதை நதிக்கரையை அடைந்த அவன் அங்கு இருக்கக்கூடிய ஜினாலயத்திலே சென்று தினசரி பூஜை செய்வது போல அங்கும் நித்திய பூஜை செய்வதற்கு சென்றான். அப்பொழுது அந்த நதியிலே, நர்மதை ஆற்றிலே தண்ணீர் மிகவும் கலங்கி அழுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இதை பூஜையில் ஏற்பட்ட இடையூறாக கருதி இதற்கு என்ன காரணம் என்று அறிந்த அவன், அதற்கு காரணம் மகிஷ்மதி நகரத்தினுடைய அரசன் சஹஸ்ரரஷ்மி, அவன் தன்னுடைய மனைவிகளோடு அந்த நதியிலே ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக அந்த ஆற்றினுடைய நீர் கலங்கி அழுக்காகி இருக்கிறது என்பதை அறிந்தான். உடனே அவன் தன்னுடைய பணியாட்களை அனுப்பி, நான் ஜன பூஜைக்காக இங்கு வந்திருக்கின்றேன், இந்த நேரத்தில் இப்படி இடையூறு செய்வது நல்லதல்ல என்று அவர்களை தடுப்பதற்காக தகவல் அனுப்புகிறான். ஆனால் शक्ति के गर्व में चोर सहस्ररश्मि ने अज्ञान में किए गए अपने कार्य के लिए खेद व्यक्त करने के स्थान पर रणभेरी बजा दी. ஆனால் அந்த சஹஸ்ரரஷ்மி தான் மிகவும் வலிமையானவன், பலசாலி என்று தன்னை எண்ணிக்கொண்டு தான் செய்வது தவறு என்பதை உணராமல், பூஜைக்கு இடையூறாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் ராவணன் மீது போர் தொடுப்பதற்காக தயாராகிவிட்டான். இப்படி இருவருக்கும் இடையில் மிகுந்த பயங்கரமான போர் ஏற்படுகிறது. போரில் தசானனன் வெற்றி கொள்கிறான். சஹஸ்ரரஷ்மியை அவன் உயிரோடு பிடித்து விடுகிறான். ये सुनकर सहस्ररश्मि के पिताश्री आए और उन्होंने दशानन से सहस्ररश्मि को छोड़ने की प्रार्थना की. சஹஸ்ரரஷ்மி பிடித்து வைத்த பிறகு சஹஸ்ரரஷ்மியுடைய தந்தை தசானனிடம் வேண்டுகிறார், என்னுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று. दशानन ने
सम्मान पूर्वक उन्हें यथोचित स्थान प्रदान किया और कहा कि मैं बिना प्रयोजन किसी से द्वेष नहीं करता. அவர் தந்தை மன்றாடி கேட்டுக்கொண்டதற்கு பிறகு தசானனன் மிகவும் மரியாதையோடு சஹஸ்ரலட்சுமியை விடுதலை செய்கிறான். எனக்கு யார் மீதும் எந்த விதமான துவேஷ உணர்வும் கிடையாது, காரணமின்றி நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விட்டு விடுகிறான். मैं अभी अपने पूर्वजों का अपराध करने वाले विद्याधराधिपति राजा इंद्र को वश में करने के लिए निकला हूँ. यदि मैं उद्दंड भूमि गोचरियों को जीतने में समर्थ नहीं हुआ तो अत्यधिक शक्तिशाली अनेक विद्याओं के धारी विद्याधरों को कैसे जीतूंगा. यही सोचकर मैं पहले अहंकारी भूमि गोचरियों को वश में कर रहा हूँ. इसके बाद विद्याधराधिपति इंद्र को वश में करूंगा. मैंने आपके बेटे सहस्रश्मी को वश में कर लिया है, अतः अब इसे छोड़ना न्यायोचित है. அப்போ தசானன் சொல்றேன், நான் இந்திரனை, அதாவது வித்யாதர அரசன் இந்திரன், அவன் எங்களுடைய முன்னோர்களை பழிவாங்கியவன், என்னுடைய தாத்தாவை, பெரிய தாத்தாவை மரணத்துக்குள் ஆளாக்கியவன். அவனை நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டிருக்கிறேன். இடையிலே இப்படிப்பட்ட கர்வம் கொண்ட இந்த அரசர்கள் யார் என் எதிரில் பட்டாலும், இந்த பூமியை ஆளக்கூடிய சாதாரண அரசர்கள் யார் எதிரில் பட்டாலும், வித்யாதர அரசன், இவர்கள் சாதாரண அரசர்கள், இப்படிப்பட்ட அரசர்கள் யார் எதிரில் பட்டாலும் கர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்வத்தை அடக்குவதற்காக நான் இப்படி போர் புரிகிறேனே தவிர நான் வேறொன்றும் எனக்கு காரணம் அல்ல. இப்படிப்பட்ட சாதாரண அரசர்களை கூட நான் வெல்ல முடியவில்லை என்றால் நான் வித்யாதர அரசனாகிய இந்திரனை எப்படி வெல்ல முடியும்? எனவேதான் அகங்காரம் கொண்ட இப்படிப்பட்ட அரசர்களை மட்டும் நான் போரிட்டு அவர்களை வெற்றி கொள்கிறேன். ஆக இப்பொழுது நான் வெற்றி கொண்டு விட்டேன், என் பிடியில் அவனை வைத்து விட்டேன், உங்கள் மகனை. இனி நான் விட்டு விடலாம். வெற்றி கொள்ளாமல் விடுவதுதான் தவறு, வெற்றி கொண்ட பிறகு விடுவதில் ஒன்றும் தவறில்லை என்று சொல்கிறான். यह कहकर दसान ने सहस्रश्मी को बंधन मुक्त करते हुए कहा कि आज से तुम मेरे चौथे भाई हो. இதன் பிறகு அந்த சஹஸ்ரலட்சுமியை விடுவித்து சொல்கிறான், இன்றிலிருந்து நீ எனக்கு எதிரி அல்ல, நீ என்னுடைய நான்காவது சகோதரன் என்று சொல்கிறான். तुम महाबलवान हो, अतः अब मैं तुम्हारी सहायता से स्वर्ग के इंद्र के समान अपने आप को इंद्र समझने वाले राजा इंद्र पर आक्रमण करूंगा और मेरी पटरानी मंदोदरी की छोटी बहन स्वयं प्रभा का विवाह भी तुमसे कराऊंगा, जिसके साथ तुम सुखपूर्व राज्य करना. அதன் பிறகு ராவணன் சொல்றான், சஹஸ்ரலட்சுமியை பார்த்து சொல்றான், எப்போ உன்னை நான் நாலாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்டேனோ அதன் பிறகு என்னுடைய மனைவி மண்டோதரியுடைய தங்கை ஸ்வயம் பிரபாவை உனக்கு மனம் முடிக்கிறேன். நீ எனக்கு உறவினராகவே ஆகிவிடுவாய். அதன் பிறகு நீ விரும்பும்படி அரசாட்சியை புரிந்து கொண்டு சுகமாக இருப்பாயாக என்று அவன் சொல்ல, இப்பொழுது நான் இந்திரன் மீது படையெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். எனவே உன்னால் நீயும் வீரன்தான், முடிந்தால் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று கூறி இவ்வாறாக தன்னுடைய மனைவியுடைய தங்கையை அவனுக்கு மனம் முடித்து அவனை நண்பனாக்கி கொள்கிறான். यह सुनकर सहस्रलक्ष्मी ने कहा कि आपने मुझे तो सम्मान प्रदान किया, वह आप जैसे वीर उदार सम्राट के योग्य ही है, किंतु मैं तो अब अविनाशी पद पाना चाहता हूं, अतः मुझे इस क्षणिक पद की आवश्यकता नहीं है. इतना कहकर वे अपने पुत्र को राज्यभार सौंपकर नग्न दिगंबर साधु होने के लिए वन में आए तथा अपने परम मित्र अयोध्या के राजा अनरण्य को भी सूचना भिजवाई, क्योंकि उन दोनों ने एक दूसरे को वचन दिया हुआ था कि जो पहले मुनि होगा वह मुनि होने से पहले दूसरे मित्र को सूचना देगा. இப்படி அந்த சஹஸ்ரலட்சுமி அதற்கு பதிலாக என்ன சொல்றான், நீங்கள் என்னை இவ்வளவு கௌரவம் தந்து எங்களை உங்க சகோதரனாக்கியதை நான் மிகவும் பாராட்டுகிறேன், அதை நான் மிகவும் மெச்சுகிறேன். இருந்தாலும் எனக்கு இப்பொழுது அரசாட்சி மீது எந்த மோகமும் இல்லை, மயக்கமும் இல்லை. நான் மீண்டும் அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த அரசாட்சி, இந்த அரசு சுகம் எல்லாம், இந்த புலன் சார்ந்த சுகம் எல்லாம் நிலையானது அல்ல. எனவே நான் என்னுடைய மனம் வைராக்கியத்தை அடைந்து விட்டது. நான் என்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு திகம்பர தீட்சையை ஏற்பதற்காக தயாராகி வருகிறேன் என்று சொல்லி உடனே அவன் தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை தந்து துறவேறி மேற்கொள்கிறான். அப்பொழுதுதான் அந்த சஹஸ்ரலட்சுமியும் இங்கு தசரனுடைய தந்தை அனரண்ய, ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறோம்.
தசரதனுடைய தந்தை அனரண்யன். அந்த அனரண்யன் சஹஸ்ர ரஷ்மி இருவரும் நண்பர்கள் ஆவர். இந்த இருவரும் நண்பர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தார்கள். யார் முதலில் துறவை மேற்கொள்கிறாரோ அவர் மற்றவருக்கு தகவலை அனுப்ப வேண்டும் என்று. அந்த முறைப்படி இப்பொழுது சஹஸ்ரரஷ்மி துறவை மேற்கொள்கிறார். ஆகையினால் தூதுவன் மூலமாக அனரண்யனுக்கு அந்த தகவலை அனுப்புகிறார். அனரண்யன் அதை கேட்டு அவனும் துறவருக்கு தயாராகி வைராகியமுற்று துறவரத்தை ஏற்பதற்காக வருகிறான். அப்பொழுது அனரண்யன் தன்னுடைய மூத்த மகனுக்கு அரசாட்சியை கொடுக்கும் பொழுது அந்த மூத்த மகனும் எனக்கும் அரசாட்சி வேண்டாம், நானும் துறவை மேற்கொள்ள இருக்கிறேன் என்று கூற மூத்த மகனும் தந்தையும் துறவை மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது தசரதன் 1 மாத பிள்ளையாக குழந்தையாக இருக்கிறான். அந்த 1 மாத குழந்தை ஆகிய தசரதனுக்கு ராஜ்யத்தை அளித்து தாயிடம் ஒப்படைத்து விட்டு இருவரும் தீட்சை மேற்கொள்கிறார்கள். இந்த கதையை ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். ஆக அனரண்யன் காலத்திலிருந்தே தசானனன் இருக்கிறான் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். जब ये सूचना अनरण्य को मिली तो उन्होंने भी अपने 1 माह के पुत्र दशरथ को राज्य तिलक कर बड़े पुत्र अनंतरथ के साथ दीक्षा ले ली. தன்னுடைய பெரிய மகன் அனந்தரதனோடு தீட்சையை மேற்கொள்கிறான் என்பதை ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம். इसके पश्चात दशानन के उत्तर दिशा के सभी मानी राजाओं को अपने वश में किया और फिर अत्यधिक सम्मान के साथ उनका राज्य उन्हीं को सौंपकर राजपुर के अति अभिमानी राजा मरुत के पास अपनी अधीनता स्वीकार करने हेतु दूत भेजा, क्योंकि शक्ति के मध्य में चोर वह अपने सामने किसी को कुछ गिनता नहीं था और निर्भय होकर पशु हिंसा रूप जघन्य कार्य करता था. இப்படியாக இந்த தசானனன் ராவணன் அனைவரையும் தன் வயப்படுத்தி தனக்கு ஆதீனமாக்கி அப்போ அந்த விஜயார்த்த பருவத்தை நோக்கி இந்திரன் இருக்கக்கூடிய அந்த ரத்னபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அனைவரும் இடையிலே யாரெல்லாம் அரசர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தனக்கு கீழ்ப்படியும்படியாக செய்து கொண்டு முன்னேறி செல்கிறான். அப்படி முன்னேறி செல்கின்ற அந்த தசானன் ராஜ்புர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை அடைகிறான். அந்த ராஜபுரத்தினுடைய அரசன் மருத். அவன் மிகவும் ஆணவம் பிடித்தவன். அவன் யாருடைய ஆணையையும் பின்பற்றுபவன் அல்ல. யாரும் அவனை பயப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆணவம் கொண்ட அரசனாக அந்த மருத் என்பவன் ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த மருத் என்பவனுக்கு தசானனும் தன்னுடைய தூதுவனை அனுப்பி தனக்கு அடிபணியும்படி சொல்ல அதை அவன் ஏற்க மறுக்கிறான். உடனே அவன் இவனோடு போர் புரிவதற்கு தான் தயாராகிறானே தவிர அவன் தசானுடைய ஆணையை ஏற்று கீழ்ப்படிவதற்கு தயாராக இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பசுக்களை எல்லாம் ஹிம்சை செய்து கொடுமை செய்து யாகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு செயல்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். जब दशानन का दूत वहां पहुंचा तो उसने नारद को बेहोश पड़े देखा. தசானுடைய தூதுவன் செல்லும் பொழுது அங்கு நாரதர் மயக்கமுற்று கிடந்திருக்கிறார். कारण जानने पर उसे ज्ञात हुआ कि राजा मरुत यज्ञ में पशुओं का होम कर रहे थे, जिसे देखकर नारद ने उन्हें समझाया और ऐसे हिंसक कार्य करने से रोका. पर नारद की बात सुनते ही राजा मरुत क्रोधित हो उठे और उन्होंने नारद की यह दशा करा दी. இப்போ நாரதர் மயக்கமுற்றதற்கு காரணம் என்ன என்றால், நாரதர் அந்த மருத்திடம் சென்று நீ இப்படிப்பட்ட பசுவதையை செய்யாதே, இப்படிப்பட்ட பசுக்களை வதைத்து கொன்று இப்படிப்பட்ட யாகம் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்று மருத்தினுடைய அந்த ஹிம்சையை தடுப்பதற்காக முயற்சி செய்திருந்தார். ஆனால் மருத் அதை கேட்காமல் நீ யார் எனக்கு புத்தி சொல்வது என்று நாரதனை மயக்கமுற செய்து விட்டார். இதான் நாரதர் மயக்கம் அடைந்ததற்கு காரணம் என்று சொல்கிறான். यह सुनकर दूत तुरंत लौट गया और दशानन के पास जाकर राजा मरुत के यज्ञ का सकल वृत्तांत कहा, जिसे सुनकर दशानन ने राजा मरुत पर तुरंत आक्रमण करके उसे बंदी बना लिया और नारद को छुड़ाया. அதன் பிறகு தசானனம் போர் தொடுத்தான் மருத் மீது. போர் தொடுத்து உடனே போரில் வெற்றி கொண்டு மருத்தை கைது செய்து नारदரை விடுவித்தான் दशानन. नारद को छुड़ाने के पश्चात दशानन मरुत की ओर उन्मुख होकर बोले. नारदனை விடுவித்த பிறகு दशानन मरुत என்ற அந்த அரசனை பார்த்து சொல்றான், तुम मेरे राज्य में इस प्रकार हिंसक कार्य कैसे कर रहे हो? पशुवध करते हुए तुम्हें जरा भी दया नहीं आई?
वे निरीह पशु अपनी पीड़ा व्यक्त करने में असमर्थ है. அந்த மருத்தை பார்த்து சொல்றான், என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே நீ இப்படிப்பட்ட ஒரு கொடும் செயலை ஏன் செய்கிறாய்? பசுக்களுக்கு என்ன வாயா இருக்கிறது? வாயில்லா பிராணிகளை இப்படி வதைக்கிறாயே, இது நியாயமா? நீ அது அந்த வதைப்படுகின்ற பசுக்கள் அல்லது மிருகங்கள் அதற்கு வாய் இருந்தால் அது தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும். வாயில்லா பிராணி, அதை வதைப்பதால் உனக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுகிறது? இப்படி செய்வது பாவமாக உனக்கு தெரியவில்லையா? அது எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை நான் உனக்கு இப்போது காட்டுகிறேன். உன்னையும் அப்படிப்பட்ட வதைக்கு ஆளாக்குகிறேன். அப்பொழுதுதான் உனக்கு மற்ற உயிர்களுடைய வதை பற்றி நீ உணர ஆரம்பிப்பாய் என்றெல்லாம் சொல்லி அந்த மருத்தை வதைப்பதற்காக, அந்த மிருகங்களை அவன் எப்படி வதைத்தானோ அதுபோல அவனை வதைப்பதற்காக தசானனன் முற்படும் பொழுதுதான் அங்கு அருகில் இருந்த அவனுடைய தம்பி விபீஷணன் தடுக்கிறான். இந்த மாதிரி செய்யாதீர்கள். அவன்தான் தவறு செய்தான் என்றால் அதே தவற்றை நீங்கள் திரும்பவும் செய்யலாமா? அவன் செய்தது தவறு என்றால் நீங்கள் செய்ய இருப்பதும் தவறாகும். ஒரு வதையை நிரூபிப்பதற்காக இன்னொரு வதை காரணமாக அமையாது. எனவே மன்னித்து விடுவதுதான் மனித இயல்பு என்று அப்படி வதை செய்ய வேண்டாம் என்று சொல்ல அவனும் ஒருவாறாக அமைதியாகி அவனை மன்னிக்கிறான். தசானனை நாரத் கே கஹே அனுசார் உசே க்ஷமா கர் தியா. உண்மையிலேயே நாரதர் தான் வந்து மருத்தை அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார், விபீஷணன் அல்ல. ஆக நாரதர் சொல்வதை கேட்டு அவனும் மன்னித்து விடுகிறான். ராஜா மருத் ने अपनी कनक प्रभा नामक पत्रिका दशानन के साथ विवाह किया. அதன் பிறகு மருத் தன்னுடைய மகள் கனகப்பிரபை அவளை தசானனுக்கு மணம் முடிக்கிறான். जिससे दशानन के कृतचित्रा नामक पुत्री हुई. அதன் பிறகு தசானனுக்கும் கனகப்பிரபைக்கும் கிருத்தச்சித்ரா என்ற ஒரு மகள் பிறக்கிறார். இப்படி दशानन के सभी उत्तम कार्यों की सभी नगरवासी प्रशंसा करने लगे. उनको एक नजर देखने से अपने को धन्य मानने लगे. सभी आपस में चर्चा करते रहे. दशानन बहुत दयालु है. जो भी उनके पास जाता है उनकी सभी इच्छाओं की पूर्ति हो जाती है. मनुष्यों की तो बात ही क्या, पशुओं का दुख भी उन्हें सहन नहीं है. इसलिए तो पशु यज्ञ करने वाले मर्द को उन्होंने सजा दी. उन्होंने छोटी उम्र में ही अनेक विद्याएं प्राप्त कर ली. वे अत्यंत शक्तिशाली है, पर घमंड उन्हें छू तक नहीं सक गया. यही कारण है कि बड़े बड़े राजा भी उनके இப்படி அந்த தசானனுடைய பெருமை பாரெங்கும் பரவுகிறது. அவனை பற்றி எல்லோரும், எல்லா மக்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால், தசானனன் மிகவும் கருணை மிக்கவன், அவன் இடம் பல்வேறு வித்தைகள் இருக்கின்றன, சக்தி வாய்ந்தவன், அதே நேரத்தில் எல்லோரிடமும் கருணை கொள்பவன், பக்தி கொள்பவன், மிருகங்கள் வதை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, மிருகங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன். இப்படி வீரம், பக்தி, பரிவு, கருணை முதலான அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமாக அந்த தசானனன் திகழ்கிறான். எனவேதான் மருத் இப்படிப்பட்ட கொடிய வதையை செய்தும் அவனை அதற்குண்டான தண்டனை தந்து அவனை நல்வழிப்படுத்தி இருக்கிறான். இப்படியெல்லாம் மக்கள் தசானனுடைய பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக தசானனுக்கு ஒரு மகளும், கிருத்தச்சித்ரா என்ற மகளும் பிறந்திருக்கிறார். மருத்தினுடைய மகளினுடைய மகளாக அமைகிறாள். ஆக மருத் தனது மகளை, கனகப்பிரபா என்று சொல்லக்கூடிய மகளை தசானனுக்கு மனம் முடித்து, அந்த தசானனுக்கும் கனகப்பிரபைக்கும் மகளாக கிருத்தச்சித்ரா என்ற ஒரு மகள் அங்கு பிறக்கிறார். இப்படியாக இந்த கதை நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் பிறகு என்ன நிகழ்வுகள் என்பதை இன்று நாம், இன்னும் கதை நீண்டு கொண்டு செல்வதால் இப்போதைக்கு இன்றைக்கு இதோடு இந்த கதையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை இந்த கதையை தொடர்ந்து, நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் நாளை வகுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் மீண்டும் இந்த கதையை நாம் தொடரலாம் என்று கூறி இதோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கெனிது அரசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் மெனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோன் புகழோடு பொலிகமிக்கே. சார் ஒரு நிமிஷம்.
நீங்க எப்போனாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த